வெல்கம் டு சையத் வாட் எஃப். இன்னைக்கு நம்ம வந்து சிஎஸ்கேவோட ஆக்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நல்லபடியா முடிஞ்சிருக்குல, சிஎஸ்கேவோட ஆக்ஷன் முடிஞ்சிருக்கு. அத பத்தி ரிவ்யூ பேசுறதுக்காக நம்ம இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வெங்கட்ண்ணா. ஸ்ட்ரெய்ட் அவே நான் வில் கெட் இன்டு த பாயிண்ட். சி அ ஆக்ஷன் நம்ம எதுக்காக போறோம்? மினி ஆக்ஷன் நம்ம போறோம்னா, நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கணும். என்னன்னா, டீம்ல சில ஓட்டைகள் இருக்கு. அந்த ஓட்டைகள ஃபர்ஸ்ட் அடைக்கணும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருக்கணும் டீம்ல. 2வது வந்து இருக்கிற இருக்கிற டீம் இருக்கிற பிளேயர்ஸ்லயும் பேக்கப் எடுத்து வைக்கணும். இவருக்கு இன்ஜுரி ஆயிட்டா, சப்போஸ் இன்ஜுரி ஆயிட்டா அது இதுன்னு சொல்லிட்டு புரொடெக்ஷன் பிளேயர்ஸ்லாம் பேக்கப்க்கு எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் 3வதா ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு யாராவது யூஸ் ஆவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிச்சம் காசு இருந்தா இதெல்லாம் வந்து அத பத்தி யோசிக்கலாம். சிஎஸ்கே இப்ப எடுத்திருக்க ஆக்ஷனு இந்த ஓட்டைகள அடைக்குதா? அப்படிங்கிறது தான் என்னோட பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. வாஸ் சிஎஸ்கே பிளேய்ட் பை அதர் டீம்ஸ் இன் ஆக்ஷன்? வேர் தே டேக்கன் ஃபார் அ ரைட் அப்படிங்கிறத பத்தி நான் வந்து இந்த வீடியோல வந்து பேசுறேன். ஆக்ஷன் வந்து மிட் தான் ப்ரோ. நம்ம ஆக்ஷன் முன்னாடியே நமக்கு தெரியும். நம்மளால ரொம்ப அடைக்க முடியாது அப்படின்னு. கேமரன் கிரீன் கேலிபர் பிளேயர் இல்லன்னா, லைக் வாட்டெவர் சிஎஸ்கே டிட் வாஸ் ஓகே. பெரிய ப்ராப்ளம்ஸ் இந்த மாரி எனக்கு தெரியல இந்த டைம் ஆக்ஷன்ல. இப்ப சிஎஸ்கே வந்து ஆக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன டிஸ்கஷன்? உங்களுக்கு நல்ல ஃபினிஷர் வேணும். ஒரு ஒரு டீசென்ட் ஃபினிஷர் வேணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மென்ட். செகண்ட் ரெக்வயர்மென்ட் என்ன? நீங்க வந்து ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷன் வேணும். அப்புறம் இந்தியன் ஸ்பின்னர் வேணும். இது எல்லாமே தான் வேணும். அதுக்கப்புறம் பிரெடாமினன்ட்டா நம்மளுக்கு வந்து இந்தியன் பேசரும் பேக்கப் வேணும். இந்த இந்தியன் பேசர் பேக்கப் வேணும். ஆமா. இந்த டெத் பவுலிங் ஆப்ஷனுமே நீங்க வந்து ஒரு ஃபாரின் நல்ல பேசர் நல்ல பவுலர் வந்து நம்ம எடுக்கணும்னு நம்ம யோசிச்சிருந்தோம். இப்போ வந்து சிஎஸ்கே வந்து ஆ பவுலிங் போறப்ப, இந்தியன் பேசர் போறப்ப, அக்யூப் தார் அவரு கரெக்ட்டா சொன்னார்ல ஒரு காஷ்மீர் பிளேயர். ம். அவரே எடுக்கல வுட்டுட்டாங்க. ஜேக்கப் டஃபி. அவரு வந்து இப்போ வந்து நம்பர் 2 ரேங்கிங்ல இருக்காரு. ஐசிசி T20 ரேங்கிங்ல நம்பர் 2ல இருக்காரு. நம்பர் 1ல இருக்கிறது வருண் சக்கரவர்த்தி. அவன் ஸ்பின்னர். ஸோ உனக்கு பேசர்லயே வந்தா அவன் ம். நம்பர் ம். 1ல இருக்கான். ஸோ இவன் ஆக்ஷன் வந்திருக்குது. நீ ஆக்ஷன் வந்தத ஆர்சிபிக்கு பேஸ் பிரைஸ்ல வுட்டாங்க. அதான். எனக்கு அதுதான் ப்ரோ. அதாவது ஒரு பிட் பண்ணியிருக்கலாம். ஒரு பிட் லைக் அது எப்படி நீங்க பேஸ் பிரைஸ்ல விடலான்னே எனக்கு புரியல மேட்டரே. அது வரேன். அதுக்கு ஆர்சிபி ஹஸ் பெர்ஃபார்ம் சூப்பர்ப்லி இன் திஸ் ஆக்ஷன். நீ நம்ப இதுல குடியிருக்கிறவனுங்களுக்குலாம் வந்து ஜாலியா இருக்கும் கேட்கறதுக்கு. சூப்பரா ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அத பத்தி நான் அடுத்து சொல்ல வரேன். ஸோ, அ நீ ஜேக்கப் டஃபி போல. இப்போ வந்து ஸ்பின்னர் வேணும். நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வேணும் கண்டிப்பா. 11ஸ்ல இருந்து விளையாண்டாவும்னா, ஓகே. ஸ்ரேயாஸ் கோபால் ஆல்ரெடி வந்து ஒரு லெக்கி வந்து டீம்ல இருக்காப்புல. அவர யூஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது தவிர ம். ஒரு நல்ல ஸ்பின்னர் ஒருத்தன் வேணும்னா, டைரக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரவி பிஷ்னாய். அவன போட்டு ம். வுட்டாங்க. ரவி பிஷ்னாய் வந்து ஒரு லெவலுக்கு மேல பிட் பண்ண விடாம ரவி பிஷ்னாய் போட்டு வுட்டாங்க. இது எதுவுமே பண்ணாம எப்படி சொல்றது? அதாவது எனக்கு வந்து நான் நான் எடுக்கிற பிளேயர்னா என் டீம்ல வந்து நெறைய ஹோல்ஸ் இருக்கு. நான் எடுக்கிற பிளேயர் எனக்கு டைரக்ட்டா 11ஸ்ல ரீப்ளேஸ் ஆகுற மாரி எனக்கு பிளேயர் வேணும். அதுக்கு உனக்கு இந்த மாரி பிளேயர்லாம் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பளே வந்து மேக்ஸ்வெல், ரசல்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் நான் கூட ஜேசன் ஹோல்டர வந்து எ கலாய்ச்சிட்டு இருந்தேன். பட் மினி ஆக்ஷன்ல அவன் ஒன் ஆஃப் த கமோடிட்டி தான். நீங்க பத்திரனா 18 கோடி போயிருக்குங்கிறப்ப, ஜேசன் ஹோல்டர்ங்கிறது உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. அதாவது ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபினிஷர் ரோலும் ஓரளவுக்கு ஃபிட் ஆவும். அப்புறம் ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ, நான் வந்து ஜேசனோட ஆஹா, ஓஹோன்னு சொல்லல. பட் நம்பளுக்கு இருந்த ஆப்ஷன்ல ஒன் ஆஃப் த பெட்டர் ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டர். ஜேசன் ஹோல்டர எடுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நான் பின் பாயிண்ட்டா சொல்றது வந்து ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் பிக்கிங் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா. ப்ராப்ளம் இஸ் ஃபார் வாட் பிரைஸ் யூ ஹவ் பாட். ஹேப்பி தான் அந்த சின்ன பசங்க ரொம்ப அண்டர் பிரிவிலேஜ் ஃபேமிலிலருந்து வராங்க. ஓகே. பட் என்னன்னா, ஆக்ஷன் எப்படி போணும்னா, ஒரு பிளேயர் பிரைஸ் வாங்குனது வேற ஒருத்தன ஏத்தி விடுற சிச்சுவேஷன் விடக்கூடாது. ஆக்ஷன்ல உட்கார்ந்திருக்கவங்க கொஞ்சூண்டு கூட அந்த பேடல் எடுக்கிற காசியும் ஒரு பக்கத்துல ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க ப்ரோ. நீங்க ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, தே ஆர் ரியலி கெட்டிங் ஆன் மை நர்வ்ஸ். ஏன்னா, மேஜரா எந்த பிளேயருமே பிட்டே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யாருக்குமே பிட் பண்ணல. எந்த பிளேயர் மனசுல வச்சிருக்காங்களோ அந்த பிளேயருக்கு மட்டும் தான் பேடல ரெய்ஸ் பண்ணாங்க. வந்து வேற பிளேயருக்குலாம் ஓரளவுக்கு கம்மி பிரைஸ்ல போயிட்டு வெளிய வந்தீங்கன்னா, மத்தவங்கலாம் ஒரு இம்ப்ரஷன் வரும். இவன் சிஎஸ்கே திடீர்னு பேக் ஆஃப் ஆனாலும் ஆயிருவாங்கிற ஒரு இம்ப்ரஷன் வரணும். ம். ம். 2வது இந்த வீருக்கோ, இல்ல வந்து இப்போ ஒரு கார்த்திக் சர்மாக்கோ போறப்ப, லைக் நான் உட்கார்ந்திருக்கேன். மேபி ஒருவேள விட்டுறலாமா? கன்சிடர் பண்ணலாமா? பிரைஸ் அதிகமாயிடுச்சு விட்டுறலாமா? ஒரு 10 குரோர்ஸ் போறப்ப குறைக்கலாமா? வேணா விடலாமாங்கிற இதே கிடையாது. இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் அவன் தூக்கவே இல்ல. அவன் அடுத்தது அதிகமாவே கேட்டிருக்க மாட்டான் அதுக்குள்ள. ம். அதாவது என்னன்னா அதாவது பார்த்தாலே தெரியுது 30,00,00,000னா கூட சிஎஸ்கே வாங்கும். அப்படிங்கிற ஒரு இம்ப்ரஷன எல்லா டேபிள்ல இருக்க மத்த 9 டீமுக்கும் அவங்க குடுக்குறாங்க ப்ரோ. ஒரு டிஸ்கஷன் எடுக்கலாம். அடுத்த பேடல் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல கொஞ்சம் அப்படி யோசிச்சு திருப்பி போலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது ப்ரோ பேட்ல.
பேட் லக். நீ அவன் அந்த சைடு தூக்கியிருக்க மாட்டான் பேட் லக். பேட் லக். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா பிரைஸ் ஏத்த தான் செய்வான். அந்த இவங்க ஆமாமா. காவியமாறன் வந்து சிரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவனுங்க வேற கம்பேக் குடுக்குறானுங்க. இப்படிதான் விஜய் மல்லையா பார்த்து சிரிச்சாரு. அது அஸ்வின். தட்ஸ் இர்ரெலவன்ட்ரா அதெல்லாம். இஃப் யூ இட் இஸ் வெரி கிளியர் தட் யூ ஆர் லூசிங் மனி பிகாஸ் சம் பீப்பிள் டிட்ன்ட் வாண்ட் கார்த்திக் சர்மா ஃபார் 14 crores. தே நியூ தே கேன் ஸ்க்ரூ யூ. அதுக்காக பிரைஸ் ஏத்தி விட்டுருக்காங்க. ப்ராப்ளம் நான் ஏற்கனவே 4 டைம் சொல்லியிருக்கேன். எப்போ எப்போ தெளிவா தெரிஞ்சதுன்னா, போன வருஷம் ஆக்ஷன்ல இவங்க 100 எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவன் 5 crore தான் போயிட்டு இருக்கான். பிரச்சனை. நம்ம ஆள் அப்படியே 5ல இருந்து இப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் மைண்ட்ல வச்சிருக்கிற பிளேயர நான் எடுத்தே தீருவேன். எவ்வளோ ரூவானாலும் நான் குடுத்து எடுத்தே தீருவேன்றப்போ, நீங்க உங்களோட அந்த பிட்டிங் ஒரு அந்த டைனமிக்ஸ் ஒரு ஒரு குடுக்கல் வாங்கலே இருக்காது. அவங்களுக்கு ஒரு உங்களோட அந்த இன்டென்ட் வந்து தெளிவா வெளிய தெரிஞ்சிருது. நான் வந்து இவன என்ன ஆனாலும் நான் எடுக்க போறேன்டா. இவன் எனக்கு அதுவும் வேணும் அப்படின்ற டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் ஆப்ஷன வந்து தே ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் ப்ரோ. என்னன்னா, உன்னோட இன்டென்ஷன் வீர நான் எவ்வளோ நாளும் எடுப்பேன். கார்த்திக் சர்மாவ நான் எவ்வளோ நாளும் எடுப்பேன். நீ வந்து பேட்ல ரைஸ் பண்ணிட்டே இருந்தா, தே வில் ஆல்வேஸ் ஸ்க்ரூ யூ ப்ரோ. இப்போ வந்து இவனுங்க எப்பயுமே இந்த மாஸ் கம்பேக் எழுதுறதுல வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து அடிச்சுக்க முடியும். இப்படிதான் அஸ்வின் அவன் சொன்னான். "ஏய் மேன் யூ ஆர் ப்ளீடிங் யூ ஹேவ் ப்ளீடட் சோ மச் பிகாஸ் தே டிட்ன்ட் வாண்ட் கார்த்திக் சர்மா ஆர் வீர் அட் தட் பிரைஸ். ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்டட் டூ ப்ளீட் யுவர் பிரஸ். ஃபர்ஸ்ட் தே ஹேவ் ப்ளீடட் இட். நவ் இட் இஸ் அஃபெக்டிங் யூ இன் பையிங் அதர் பிளேயர்ஸ்." புரியுதுங்களா? ஏன் ரவி பிஷ்னாய் வாங்க முடியல? ஏன் ஹோல்டர் உன்னால வாங்க முடியல? பிகாஸ் இவன்ட்ட காசு. ஏன்டா உன்னோட பட்ஜெட் தான் அவன் வந்து மொளகா அரைச்சுட்டானே பாரு அழகா. ஆமா. So you have அண்ட் been easily played. You have been அண்ட் played அண்ட் into அந்த Saksham. அந்த அந்த கம்பேக் வந்து அந்த அஸ்வினா கம்பேக் வந்து சச் அ ஸ்டூபிட் மீம். லைக் அது வந்து சென்ஸ்லெஸ் ஒரு மீம் போடுறதுக்குன்னே குடுக்குற கம்பேக். அது நடந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்த ஐபிஎல் டைனமிக்ஸ் வேற, அப்ப இருந்த ஐபிஎல் டீம்ஸ் வேற, அப்ப இருந்த திங்க் டேங்க்ஸ் வேற. அப்போ வந்து சிஎஸ்கே வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்க் டேங்க்ஸ். மித்த எல்லாருமே மிச்சர் சாப்பிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருமே அப்கிரேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அனலிஸ்ட் வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க. எல்லாருமே அப்கிரேடா இருக்காங்க. இப்போ வந்து நீ அதே மென்டாலிட்டி வந்து கூட்டு வர முடியாது. செகண்ட் ஆஃப் ஆல் அப்ப நம்ம வந்து டைட்டில் வின்னிங் டீம். அந்த ஐபிஎல்ல நம்ம டைட்டில் வின்னிங் டீம்ல அந்த 2011 திருப்பி டைட்டில் வின் பண்ண காரணமான மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, வி ரீடெயின்ட் அவர் கோர். அந்த ரீடெயின் கோருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் அஸ்வின் அவன் வந்து காசு குடுத்து வாங்குனது. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியும், இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 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 கம்பேக்க வந்து இப்ப வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்க குடுக்குறதே ஒரு மிகப்பெரிய தப்பு. அது வந்து கம்பேக்காலாம் தயவு செஞ்சு தூக்கிட்டு வராதீங்க. எனக்கும் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாரி எனக்கும் சில பேர் இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். நான் எது பண்ணாலும், நான் எத கிண்டி வச்சாலும் அது ஜால்ரா போடுவானுங்க. புரியுதுங்களா? அந்த மாரி எனக்கு ஒரு கூட்டம் வேணும். எனக்கு ஒரு 100 பேர் வாங்க ப்ளீஸ். இது மாரி நாங்களும் ஏதோ குறை சொல்லணுங்கிறாங்க, குறை சொல்லணும்னு எனக்கும் தோணுது. இவன் என்ன வேணும்னே எல்லாத்தையும் குறை சொல்லணும்னு சொல்றானா? இவனுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாம் இல்ல, நெகட்டிவ். இல்ல எனக்கும் அப்படி இருக்கு. சி இல்லன்னா நான் அவுட் அண்ட் அவுட் இந்த ட்ரேடுக்கு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணது நான் தான். புரியுதுங்களா? எவனுமே கிடையாது. நீங்க அங்க சீக்கி சீக்காலருந்து அன்புடன் ஏகநாதன் வரைக்கும் சப்போர்ட் யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் ஒருத்தன் தான் சப்போர்ட் பண்ணேன். சோ இஃப் தே டூ அ ரியலி குட் ஜாப் ஐம் என்ன மாரி சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. பட் தே வேர் பிளேய்ட் இன் திஸ் ஆக்ஷன். அது வந்து நீங்க அக்செப்ட் பண்ணாலும் சரி, பண்ணலனாலும் சரி, தே வேர் பிளேய்ட். தே டிட்ன்ட் ஹேவ் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட். தே டிட்ன்ட் பிக் த பிளேயர் ஈவன் தே வாண்டட் டூ பிக். நான் வந்து இப்ப பிளேயர் அவங்க நெனச்ச ரவி பிஷ்னாய அவங்கனால ஒரு கட்டத்துக்கு மேல எடுக்க முடியல. ஹோல்டர ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கனால ஹோல்ட் பண்ண முடியல. இது எல்லாமே அவங்களுக்கு நடந்துச்சு. அவங்க வந்து ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன், தேர்ட் ஆக்ஸலரேட்டட் ஆக்ஷன்ல தான் அவங்களோட பிளேயர்ஸே பிக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல அவங்கனால பிக்கே பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் தே வேர் ப்ளீடட் பை அதர் டீம்ஸ். இட் இஸ் சீரியஸ்லி அவங்களுக்கு வந்து சம்மோன் ஹஸ் டு கிவ் பாடி லாங்குவேஜ் ட்ரெய்னிங். அதாவது பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கும், எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா அந்த டீம் அழகா எக்ஸல் ஷீட்ல போட்டு போற மாரி கிடையாது. இத பத்தி இந்த ஆக்ஷன் டேபிள்ல கண்டிப்பா கத்துக்கிட்டானும். அவன் எடுத்துக்க கூட மாட்டான் பேட்ல. ஒரு டிஸ்கஷன் கிடையாது. அவரு காசு கிச்சா அப்டின்னா கிச்சா அப்டின்னா ம். மொத்த என்ன டேட்ஸ் யோசிடா பேசு ஒரு 4 பேர் பேசு. அப்பயே காவியமாறன் பயப்படுவாங்க. ஓ! ஒருவேள நான் முன்னாடிலாம் பார்த்தாலும் முன்னாடிலாம் அப்படி ஃபோன்ல பேசுற மாரியே ஏதாவது ஆக்ஷன் காட்டுவானுங்க ப்ரோ. அதுவும் அ இல்ல. ஃபுல் டைம் ஓகே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் தான் புளுத்தி, என் புள்ள தான் வளர்த்தி. ஃபுல் டைம் அந்த மோட்லயே தான் இருக்கானுங்க. அப்போ அண்ட் செம்ம காக்கி ஆட்டிட்யூட். பயங்கர காக்கி ஆட்டிட்யூட். அந்த ஆக்ஷன்ல உட்கார்ந்துகிட்டு, நீ இருடி செஞ்சுர்றேன்னு செஞ்சு விட்டானுங்க. அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது. அதனால தான் நீ நெனச்ச பிளேயர உன்னால எடுக்க முடியல. அதுதான் வந்து பிக்கஸ்ட் பிளண்டர். ஏதோ தனக்கெரியும் வாவ் நம்ம வந்து டாடி சாமி டூ பேபி சாமி ஆயிட்டோம். அதான் ஆயிட்டோம். சரி ஓகே. நான் என்ன இன்னொன்னு சொல்றேன், இன்னொன்னு நான் நீங்க சொன்ன பாயிண்டோட ஒரு கன்டினியூஷன் பாயிண்ட் ப்ரோ. அ இவங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க நான் சொல்றேன். எனக்கும் சிஎஸ்கேக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஆக்ஷன லைவா கூட பார்க்கல. கிரிக் இன்ஃபோல பார்த்துட்டு இருந்தேன். நான் சொல்றேன். அ இவங்களோட பேப்பர் எழுதிட்டு வந்திருப்பாங்க.
கேமரன் கிரீன் ட்ரை அப் டு 25 crore 25.0 crore எழுதிட்டு வந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா, கரெக்ட்டா 25 crore வரைக்கும் பிட் பண்றாங்க. 25 crore அப்படியே உட்காந்துட்டானுங்க. ஓகே. இதுக்கு மேல நாங்க பிட் பண்ண மாட்டோம். கேகேஆர் என்ன பண்ணுவான்? 0.2 அப்படின்னு ரைஸ் பண்ணுவான். இவங்க வந்து கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் காட்டியிருந்தா சரி ஓகே 25.4 25.6 போயிருக்கலாம். எனக்கு தெரியுது. நான் வந்து வீடியோல பார்க்காத எனக்கே இவங்க வந்து பேப்பர்ல 25 crore ஸ்டாப் பண்ணணும்னு எழுதிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியுது. இப்படியாலாம் வருவீங்க? என்ன ஆர்சிபி மங்கேஷ் யாதவ் எடுத்து வச்சிருக்கான். எஸ்தேஎல்க்கு வந்து சப்போஸ் எஸ்தேஎல் நான் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ்னால ஆடலன்னா, அவன் வந்து மங்கேஷ் யாதவ் அழகா எடுத்துட்டான் ப்ரோ. லெஃப்ட் ஆர்ம் சீமர் ப்ரோ. அழகா ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டான். இவன்லாம் என்ன நம்ம 45 கோடியில உள்ள போனோம். அண்ட் யூ கேவ் 30 crores ஃபார் தீஸ் 2 பிளேயர்ஸ். ஐ டோன்ட் சே தே டோன்ட் டிசர்வ் இட். இஃப் தே பிளே வெல் ஐ அம் ஹேப்பி. பட் 30 crores நீ வாங்குனா மத்த டீம் எல்லாம் வந்து வேர் தே ரெடி டூ பே டில் 29 crores ஃபார் தீஸ் பிளேயர்ஸ். கிடையாது. தே வர் ஒன்லி ட்ரையிங் டூ ரெய்ஸ் யுவர் ஆக்ஷன் பிரைஸ். அந்த ஆமாங்க. ஸ்ட்ராட்டஜி உன்னால ஃபிகர் அவுட் பண்ண முடியல. இஃப் தே வர் ரெடி டூ பே டில் 29 crores ஓகே ஃபைன். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொன்னு எனக்கு வந்து இல்ல நான் இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த 2 பிளேயர் 29 crore 29 crore சொல்றதுல, ஆக்சுவலி பிரசாந்த் வீர் பை வந்து லைக் காஸ்ட்லி தான். அந்த 2 பேருமே காஸ்ட்லி தான். பட் பிரசாந்த் வீர் பை வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. என்ன மேட்டர்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜடேஜாவ ட்ரேட் பண்ணிட்டு, சாம்சன் வாங்கிட்டோம். விச் வி ஸ்ட்ரென்தன்ட் அவர் பேட்டிங் லைனப். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் அதெல்லாம் கரெக்ட். அண்ட் பிரசாந்த் வீர் இஸ் அ லோவர் ஆர்டர் லைக் ஹிட்டர், ஸ்பின்னர் லைக் ஒரு லைக் அண்ட் லைக் ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் ஜடேஜா. ஸோ அவனுக்கு போற ஸ்ட்ராட்டஜி ஓகே. கார்த்திக் சர்மாக்கு எதுக்கு ப்ரோ இவ்ளோ லைக் இது குடுத்து 14 crore போறதுக்கு? ஏற்கனவே வி ஹேவ் தோனி, சரி தோனி கன்சிடர் பண்ண வேணாம். வி ஹேவ் சாம்சன் அண்ட் ஊர்வில் பட்டேல். சாம்சன் பேக்கப் ஊர்வில் பட்டேல் விக்கெட் கீப்பர். இன்னொரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எதுக்கு ப்ரோ இவ்ளோ ரூபாய் குடுத்து? லைக் அந்த அந்த ஒரு இதுதான் லைக் எனக்கு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தட் வாஸ் லைக் மேபி யூ கேன் கோ அப் டு சர்டன் பிரைஸ். பட் கோயிங் ஆல் அவுட் ஃபார் 14 crores வாஸ் அன்னெசரி ஃபார் கார்த்திக் சர்மா. இல்ல ஓகே. நான் ஐ ஹேவ் அகைன் அனதர் டிஃபரண்ட் ஒப்பீனியன் இன் திஸ். நீங்க வந்து பிரசாந்த் வீர் சொல்றீங்க. பிரசாந்த் வீர் வந்து ஜடேஜாக்கு வந்து ரீப்ளேஸ் பண்றோம். ஜடேஜாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் அப்படியே கொண்டு வரோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜடேஜாவோட ஸ்பாட்டே வந்து சிஎஸ்கேக்கு வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல இட் ஹஸ் பீன் ஷேக்கி. பிகாஸ் ஹி வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இன் பவுலிங். ஹி வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட் இன் ஃபினிஷிங். ஸோ சிஎஸ்கே ஷுட் ஹவ் கான் லைக் எனக்கு வந்து 4 ஓவர் ஸ்பின் போடுற மாதிரி ஒரு பவுலர் வேணும். அந்த இடத்துல 4 ஓவரே எனக்கு கம்ப்ளீட் அவன் கோட்டாவ முடிக்கிற அளவுக்கு ஒரு கன் பவுலர் வேணும் அந்த இடத்துக்கு. 100 கூட சேர்ந்து போறதுக்கு. இன்னொன்னு வந்து இப்ப பிளஸ் வந்து ஒரு சாலிட் ஃபினிஷர் வேணும். இந்த கரெக்ட். அத 2ஆ தான் பிரிச்சிருக்கணும். திருப்பி இப்ப பிரசாந்த் வீர் வந்து உள்ள வராரு. இஃப் ஹி டசன்ட் பிகம் அ சாலிட் ஃபினிஷர் ஆர் ஹி டசன்ட் பிகம் அ சாலிட் பவுலர் ஹூ கேன் பவுல் ஃபினிஷஸ் 4 ஓவர் கோட்டா, ஹிஸ் இன்க்ளூஷன் வில் அகைன் பி அ பேக்கேஜ் ஃபார் சிஎஸ்கேஸ் பிளேயிங் 11. அது வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாப் 5 வந்து உங்க டீம் இருக்கு. இப்ப டாப் 5 தான் அடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஸ்பாட்டுக்கு. 6 அண்ட் 7ல தான் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ நீங்க ஒரு ஐபிஎல்லே ஆடாத யங்ஸ்டர நீங்க 6 அண்ட் 7ல ஆட வைப்பீங்களாங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா நீங்க வந்து என்ன ஆயிரும் இப்ப பஞ்சாப் கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அண்டர் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு பிரஷர் மேட்ச்ன்னு வந்தோனே தே சோக்ட். வென் இட் மேட்டர்ட் தே சோக்ட். ஸோ நீங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருந்தா தான் உங்களுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் எப்பயுமே நம்பர் 6 நம்பர் 7. இப்போ நீங்க வந்து பிரசாந்த் வீர் வந்து 2ல ஏதோ 1 கூட ஃபுல்லா டெலிவர் பண்ணலனா அதாவது ஒண்ணு டெலிவரி பண்ணிட்டா கூட ஓகே. இஃப் இஸ் ஆஸ் அ 4 ஓவர் பவுலர்னாலும் ஓகே. ஆர் அ வெரி கன்சிஸ்டன்ட் ஹிட்டர்னாலும் ஓகே. 2லயுமே ஓரளவு அபோவ் ஆவரேஜ் தான் டெலிவர் பண்ண முடியுதுன்னா, கண்டிப்பா பிரசாந்த் இஸ் அ பேக்கேஜ் ஃபார் சிஎஸ்கே 11. இன்னொன்னு நீங்க கார்த்திக் சர்மா சொல்றீங்க. கார்த்திக் சர்மா ஐ திங்க் கார்த்திக் சர்மா இஸ் குவைட் பெட்டர். ஏன்னா ஓகே நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எதுக்குடா கார்த்திக் சர்மா இவ்வளவு எடுக்குறாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஓகே மேபி தோனிக்கு தோனி வந்து மேபி லாஸ்ட் சீசன் தோனிக்கு பதிலா கார்த்திக் சர்மாவ ஆட வைக்கிறீங்க. அகைன் 6 அண்ட் 7. இது வந்து அன்டெஸ்டட் பிளேயர். நல்லா பொட்டன்ஷியல் இருக்கட்டும், நல்லா ஆடட்டும் சந்தோஷம் தான். நீங்க வந்து அன்டெஸ்டட் பிளேயர்னா, ஹி ஹஸ் நெவர் பிளேட் ஐபிஎல். இஸ் அன் அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேயர். இத தவிர வேற எக்ஸ்போஷர் கிடையாது. ஆஃப் கோர்ஸ் ஐபிஎல் இஸ் கோனா பி எ மோர் சேலஞ்சிங் சர்கம்ஸ்டன்ஸ் ஃபார் தெம். இது வந்து நம்ம வந்து மறுக்கவே முடியாது. நீங்க வந்து மோர் சேலஞ்சிங் சர்கம்ஸ்டன்ஸ் இருக்குன்னா, இந்த மாரி பிளேயர நீங்க வந்து எப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா தான் லான்ச் பண்ண முடியும். எப்படின்னா யூ கேன் 1 ஆர் 2 மேட்சஸ் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கூட இன்னொரு ஃபினிஷர் இருக்காரு. கூட கார்த்திக் சர்மாவும் சேர்ந்து ஆடட்டும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 மேட்ச் ஆடுனதுக்கு அப்புறம் வென் கார்த்திக் சர்மா இஸ் கான்ஃபிடென்ட் அபௌட் ஹிம்செல்ஃப், தென் வி கேன் கன்சிடர் ஹிம் ஆஸ் அ டெஃபினட் பிளேயிங் 11 ஹூ கேன் ஃபில் அப் த 6 ஆர் 7 ரோல். இப்ப நீங்க அப்படியே தோனிய தூக்கி அங்க வந்து வச்சீங்கன்னா, இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. இன்னொன்னு இப்ப நீங்க கார்த்திக் சர்மா உள்ள ஆடணும்னா, டெஃபினெட்லி வில் பி பார்ட் ஆஃப் இம்பாக்ட் பிளேயர் தான். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, தோனி ஆரு கார்த்திக் சர்மா இப்படிங்கிற மாரி தான் இம்பாக்ட் பிளேயர் வரும். ஸோ இப்ப தோனி என்ன பண்ணுவாப்ல, அ இப்போ வந்து அ ஓவர் முன்னாடி அவுட் ஆயிடுச்சா, சரி கார்த்திக் சர்மா நீ போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாப்ல.
கடைசி 1 ஓவர் தான் நான் வரேன்னு சொல்லிட்டு வருவாப்புலன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சினாரியோ இந்த மாரி வைக்கிறாங்கன்னா, நான் இப்பயே சொல்லிர்றேன். கார்த்திக் சர்மா வந்து அந்த 14,00,00,000ல 1,00,00,000 எடுத்து தெரப்பி குடுத்துரட்டும். ஏன்னா, இவனுங்க ஃபேன்ஸ் சும்மா இருக்க மாட்டானுங்க. புரியுதுங்களா? ரிஷப் பந்த் வந்து இதுல இந்தியா டீம்ல வந்து தோனிய ரீப்ளேஸ் பண்ணப்ப தோனின்னு கத்தி அவன மென்டல் டார்ச்சர் குடுத்தானுங்க இவனுங்க. சோ, இப்ப என்னன்னா, நீ இம்பாக்ட் பிளேயர்ல தோனிய ஆப்ஷனா வச்சுட்டு நீ வந்து இறங்குறன்னு வையேன், உன்ன சும்மா விடுவாங்களா? நீ அவுட் ஆயிட்டா, "ஐயோ! தோனியே வந்திருந்தாருன்னா அவரு அடிச்சிருப்பார்றா. இவன்லாம் யார்றா?" அவன வந்து போட்டு இல்லாத பிரஷர் போட்டு எடுத்துருவாங்க. நீங்க வந்து தூபே ஆர் தோனி ஆப்ஷன் வச்சா ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா தூபே கொஞ்சம் அடி வாங்கி பழக்கம் சரிங்களா? இப்ப தூபேவ இம்பாக்ட் பிளேயரா ஆட முடியாது. ஏன்னா, அஃப்கோர்ஸ் இஸ் பவுலிங் லிட்டில் ஓகே. 1 ஆர் 2 ஓவர்ஸ் அவன்ட்ட இருந்து 6 பவுலர், 7த் பவுலரா நீங்க எடுக்கலாம். சோ நீங்க வந்து கார்த்திக் சர்மாவ வந்து எய்தர் தோனி ஷுட் ரிட்டயர் அண்ட் கார்த்திக் சர்மா ஷுட் ரிட்டயர். நான் இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட்லயே இல்லப்பா நான் வேணா பெஞ்ச்ல இருந்துக்கிறேன். நீங்க இம்பாக்ட் பிளேயர்ல வந்து இவங்கலாம் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கார்த்திக் சர்மா ஆடட்டும்னு இஃப் தோனி அண்ட் கார்த்திக் சர்மா டுகெதர் ஆன் தி இம்பாக்ட் பிளேயர் லிஸ்ட் கார்த்திக் சர்மா செத்தான். அவன் வந்து டெலிவர் மட்டும் பண்ணலனா கத்துன்னு கத்துவானுங்க. அவன் வந்து 10 மேட்ச் அடிச்சு 1 மேட்ச் அவுட் ஆனா கூட, இந்த இடத்துல தோனி இருந்ததுனான்னா என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா? அப்படின்னு சொல்லிருவானுங்க. ஸோ இது வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ வென்ட் வித் ஒன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஃபார் த ஆக்ஷன். ஃபினிஷர் இல்ல, நல்ல ஸ்பின்னர் இல்ல, நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இல்ல, இந்தியன் பேசர்ஸ் உங்களுக்கு வந்து பேக்கப் இல்ல. பட் யூ ஹவ் கம் பேக் வித் டிஃபரண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். போனது ஒரு ப்ராப்ளமோட வந்தது டிஃபரண்ட் ப்ராப்ளம். தட் இஸ் பிளேயிங் 11 காம்பினேஷன். இப்ப நீங்க வந்து சும்மா நான் சொல்றேன் பாருங்க. பிளேயிங் 11 போடுங்க இத வச்சு அப்படின்னு சொன்னா, ஆ ஒத்தனால கூட ஒரு டெஃபினட் பிளேயிங் இதாங்க என் கான்ஃபிடன்ட் பிளேயிங் 11 எவனாலயுமே சொல்ல முடியாது. இதுதாங்க பிளேயிங் 11 சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எந்தெந்த எக்ஸ்பெர்ட் இப்ப ஹர்ஷா போக்லேவ கூப்பிட்டா ஒண்ணு சொல்லுவாப்ல. சீக்கி சிக்கா கூப்பிட்டா ஒண்ணு சொல்லுவாப்ல. அஸ்வின கூப்பிட்டா ஒண்ணு சொல்லுவாப்ல. பீடா கூப்பிட்டா ஒண்ணு சொல்லுவாப்ல. எல்லாம் இந்த கன்ஃப்யூஷன் சிஎஸ்கே டீம்லயும் இருக்கும். புரியுதுங்களா? ஆமா. இவங்க வந்து டெஃபினட் பிளேயிங் 11 ஃபிகர் அவுட் பண்றதுக்கே பாதி சீசன் முடிஞ்சிரும். 7 மேட்ச் முடிஞ்சாதான் எவன் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டான 11 எது கரெக்ட்டான காம்பினேஷன் அப்படியே பண்ணாலும் டெத் பவுலிங்ல ஓட்டாது. நீங்க எப்படி ஆமா. பிக்ஸ் பண்ணாலும் சரி டெத் பவுலிங்ல ஓட்டாது. அதுலயும் பிளேயிங் 11 போடுறவனுங்க எனக்கு தாலி இருக்கிறானுங்க. எவன ஃபர்ஸ்ட் கைய வைக்கிறது யார் தெரியுமா? ஊர்வில் பட்டேல். அதாவது எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது ப்ரோ. இப்போ ஊர்வில் பட்டேல் வந்து ஆ போன மேட்ச் 3 மேட்ச் குடுத்ததுல 2 மேட்ச் அடிச்சாப்ல. இப்ப எஸ்எம்ஏட்லயும் டீசென்ட்டா ஆடிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் வுட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், அந்த ஆளுக்கு வந்து ஆர்சிபில இருந்தும் ஆஃபர் வந்துச்சு. இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட் அப்ப. சிஎஸ்கேல இருந்து ஆஃபர் வந்துச்சு. ஆர்சிபி வந்து அப்ப டாப் ஆஃப் த டேபிள். நம்ம வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள். எதுக்காக சிஎஸ்கே வந்தாப்ல? பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைக்கும்னு தான் சிஎஸ்கே சூஸ் பண்ணாப்ல. சோ அப்படி ஒரு பிளேயர நீங்க எடுத்துட்டு, நீங்க ஸ்ட்ரெய்ட்டாவே டிராப் பண்றது. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அதாவது ஒரு 4 மேட்ச் ஆடி ஐபிஎல் ஆடல. அதுக்கப்புறம் டிராப் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸ்ட்ரெய்ட்டாவே அவன் 11ஸ் போறது யூர்வில் பட்டேல டிராப் பண்ணிட்டு போறானுங்க. ஏன் அவன் என்ன பண்ணான் தப்பு? இந்த பிரான்சைஸ சூஸ் பண்ண தவிர அவன் என்ன தப்பு பண்ணான்? நல்லா ஆடுறான். பொட்டன்ஷியல் இருக்கு. அத வுட்டுருங்க ப்ரோ. பேக்கப் ஒருத்தன எடுத்து அதாவது வச்சிருக்கானுங்க. இல்ல. அதான். நீங்க வந்து பேட்டிங் ஆர்டர கூட நம்ம வந்து பேட்டிங் ஆர்டர பத்தி பேச வேணாம் ப்ரோ. பேட்டிங் ஆர்டர் வந்து டாப்ல ஒரு 5, 6 பொசிஷனுக்கு செம்ம அடிதடி, கொளார்புடி இருக்கு. அது ஓகே. அது கரெக்ட். நான் என்ன சொன்னேன், பவுலிங்ல நீங்க வந்து எடுத்திருக்கிற ஏற்கனவே நம்மட்ட இருக்கிறது நேதன் எல்லிஸ் ஒரு ஒரு பேக்கப் பேசர், பேக்கப் பவுலர் மாரி. அவருக்கு இன்னொரு ஒரு பேக்கப் பவுலர் லைக் மேட் ஹென்ரி. இவங்க 2 பேரும் ஆடுனா தான் நம்மளால ஓப்பனிங் அண்ட் டெத்ல ப்ராப்பரா பேஸே போட முடியும். லைக் ப்ரோ இப்ப இப்போ வந்து மேட் மேட் ஹென்றி ரீசென்ட்டா கொஞ்சம் அந்த ஆஸ்திரேலியா சீரிஸ்ல கொஞ்சம் டீசென்ட்டா போட்டத விட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன், பட் ஸ்டில் ஜேக்கப் டஃபி இஸ் மோர் சீசன்ட். நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா. நீ பேஸ் பிரைஸ்ல நீ ஆர்சிபி குடுத்துட்டியே, அத வச்சு நான் என்ன சொல்றது? ஒரு ஒரு வாட் இஸ் யுவர் ட்ரை கூட பண்ணல. பேஸ் பிரைஸ்ல வை நாட் ரைஸ் யுவர் பேடல்? வை இஸ் ஹி நாட் ஈவன் இன் லைக் ஷோயிங் அப் ஆன் யுவர் பிளான்ஸ் தான் எனக்கு புரியல. ஓகே இந்த பட்ஜெட்க்கு மேல போச்சுன்னா எனக்கு வேணாம் அப்படின்னாது ஏன் இல்ல? முக்கியமான இன்னொரு பிரச்சனைய சொல்றேன். சர்ஃபராஸ் கான வந்து பேக்கப்பா எடுத்திருக்காங்க. பேக்கப் பேட்டரா எடுத்திருக்காங்க. பேக்கப் பேட்டரா இல்ல பேட்டர்ல எடுக்குறாங்களோ 2வது விஷயம். இப்போ வந்து நீங்க வந்து அவர் வந்து டாப் ஆர்டர் தான் அடைக்கணும்டா. டாப் 3க்குள்ள அடைக்கணும். டாப் 4க்குள்ள அடைக்கணும். இப்போ வந்து ஆயுஷ் மாத்திரையா ஒரு பெர்சே யூர்வில் பட்டேலோ இவங்கலாம் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ருத்துராஜ் கெய்க்வாட், சாம்சன் இவங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணலனா தான் யூ கேன் பிளே ஹிம். அண்ட் ஐ அம் சேயிங் யூ வாட்டெவர் பொட்டன்ஷியல் ஹி ஹாஸ், ஹி இஸ் நாட் த பிளேயர் யூ கேன் ஹேவ் இன் யுவர் டிரெஸ்ஸிங் ரூம் வித்தவுட் கீப்பிங் ஹிம் இன் பிளேயிங் 11. ஏன்னா, அவன் சும்மா இருக்க மாட்டான். அதுதான் பிரச்சனை. இஃப் ஹி இஸ் நாட் செலக்டட் ஃபார் பிளேயிங் 11 கண்டிப்பா அவன் அமைதியா இருக்க மாட்டான். ஹி வில் மேக் நாய்ஸஸ். ஹி வில் ஷோ ஹிஸ் டிசப்பாயின்ட்மென்ட். ஹி வில் கோ இன் Instagram அண்ட் போஸ்ட் ஸ்டோரீஸ் தட் ஹவ் ஐ பிளேட் இன் இந்த 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 ஓகே அவனுக்கு வந்து சான்ஸ் டிசர்விங் இருக்கானா? இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க வந்து பேக்கப் பிளேயரா நீங்க வந்து சர்ஃபராஸ எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஹி வில் நாட் ஷட் அப் ஃபார் ஆஸ் அ பேக்கப் பிளேயர். அதுதான் பிரச்சனை. நீங்க சான்ஸ் கிடைக்கலங்கிற பட்சத்துல அவன் அமைதியாவே இருக்க மாட்டான். அவன் வந்து செலக்டர்ஸ பேட்ட காமிச்சு மிரட்டுனது
ஞாபகம் இருக்குங்களா? ஒரு மேட்ச்ல செலக்டர்ஸ்ட்ட பேட்ட காமிச்சு மிரட்டுனான். ஏற்கனவே இப்ப ஏற்கனவே Instagramல ஆல்ரெடி 4 போஸ்ட் போட்டான் ப்ரோ. சிஎஸ்கே அதெல்லாம் பேக்கிரவுண்ட் மியூசிக் வச்சு ஒரு போஸ்ட் போடுறான். 2 ஸ்டோரி போடுறான். டேய் இருடா உனக்கு சான்ஸ் குடுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணாலும் சான்ஸ் கிடைக்காது ஃபர்ஸ்ட்டு. அதான் என்னன்னா, நாங்க ஆல்ரெடி பேக் பண்ண பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் ஒழுங்கா ஆடலன்னா உனக்கு சான்ஸ் குடுக்கலாம். நீ கூட அ. நல்லா ஆடலாம். பட் அதுவரைக்கும் சர்ஃப்ராஸ் ஷட் அப் ஹிஸ் மவுத். அதுதான் என்னோட பிரச்சனை. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க ஒரு பீஸ வந்து நீ கெடுத்துக்கிற தேவையில்லாம இந்த மாரி பிளேயர எடுத்து. மாஸ் எடிட் இது போடுறதுக்கு மட்டும் ஆளுங்க இருக்கானுங்க ப்ரோ. அதான் மாஸ் எடிட் ஆளுங்கள விடுங்க அவனே ப்ரோ. போட்டுக்கிறான். அதாவது இல்ல அதாவது சர்ஃப்ராஸ் மாஸ் பொறுத்த எடிட் வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவனே போட்டுக்கிறான். நீங்க யார்றா போறது? நானே அதான் போட்டுக்கிறேன். சொன்னேன். சர்ப்ரைஸ் அவனே போட்டுக்கிறான் ப்ரோ. ஷேர் மாஸ் நீங்க மட்டும் எடிட் போட்டு ஷேர் சிம்பிளா மட்டும் பண்ணுங்க நான் சிஎஸ்கே போட்டு வீடியோ பிசிசிஐ வெப்சைட்லேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டான். டவுன்லோட் பண்ணிட்டு Instagramல போய் ஆடியோ தேடி சிஎஸ்கே தீம்ன்றத தேடி மிக்ஸ் பண்ணி அவனே அவனுக்கு மாஸ் எடிட் போட்டுக்கிட்டான் ஏற்கனவே. எடிட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. மேட்டர் என்னன்னா, லைக் நீங்க சர்ஃப்ராஸ் கானு லைக் அவன் இது டீம் என்வைரன்மென்ட்ல செட் ஆவானா அதெல்லாம் விட, இந்த மெயினான அந்த கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீரோட 2 ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, நீங்க சொன்ன அந்த பாயிண்டோட கன்டினியூஷன் தான். அதாவது அவங்களோட அந்த மென்டல் ஸ்டேட், மென்டல் பிரஷர் அப்படின்றீங்கல்ல. அதாவது ஒரு ஒரு பிளேயர் வந்து எப்படி வந்து இந்த அன்கேப்டு பிளேயர் வந்து எப்படி இந்த 14 crore 15 crore வராங்க, எப்படி சக்சஸ்ஃபுல் ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலி ஹிஸ்டாரிக்கலி ஐபிஎல் ஹிஸ்டரி எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த டீம்ல வந்து சும்மா லைக் 20, 30 லேக்ஸ்க்கு எடுப்பாங்க. 1, 2 மேட்ச் சான்ஸ் குடுப்பாங்க. அந்த சீசன் சுமாரா போகும். அதுக்கு அடுத்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம்னா, அதுக்கு அடுத்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம்னா, அடுத்த மெகா ஆக்ஷன்ல இவன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டான் 3 சீசன் சொல்லிட்டு, ஒரு 4 crores அப்படி ஒரு ரெனியூவல் குடுப்பாங்க. அடுத்த 3 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அப்புறமா தான் வரும். இப்படிதான் பும்ரா, ருத்துராஜ் இருக்கிற இருக்கிற எல்லா டொமஸ்டிக் ஃபைண்ட் இன் ஐபிஎல் எல்லாருமே இப்படி வளர்ந்தவங்க தான். நீங்க வந்து டைரக்ட்டா ஒரு டொமஸ்டிக் பிளேயர எடுத்து 14 லேக் குரோர்ஸ் குடுத்து உள்ள இறக்கி விட்டீங்கன்னா, அவன் மைண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் திங் எனக்கு நல்லா விளையாடணுங்கிறது இல்ல. நான் குடுத்த 14 குரோர்ஸ நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேனாங்கிறது தான். விச் இஸ் சம்திங் தட் இஸ் ஹியூஜ் பிரஷர் ஃபார் அன் அன்கேப்ட் பிளேயர். இதான் உண்மை. யூ வென்ட் ஆல் அவுட் ஃபார் தீஸ் 2 பிளேயர்ஸ். வாட் இஸ் த மேஜர் ஹோல் தே ஃபிக்ஸ்? அதுதான் என்னோட கேள்வி. புரியுதுங்களா? நல்ல பிளேயர் தான் நல்லா ஆடலாம். உனக்கு ஒருவேள நீ 11ஸ்ல ஆட வைக்க முடியாத சிச்சுவேஷன் ஆயிடுச்சுனா எப்படி? தட் இஸ் ம். ஈவன் பிக்கர் உன்னோட லைஃப் நீ இன்னுமே ஸ்பாயில் பண்ணிருவியே. புரியுதா? சிஎஸ்கே வில் டூ தட். நீங்க நெனச்சீங்க கிருஷ்ணப்பா கௌதம் வந்து 8 கோடிக்கு எடுத்து வின்னிங் சீசன் தான் நம்மளுக்கு. அதனால நம்ம பேசல. ஃபுல் சீசன் வெளிய தானே உட்கார்ந்திருந்தான். சோ யா. சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி டூ தட். நீங்க வந்து நீ ஹோல ஃபிக்ஸ் பண்ற மாரி அதாவது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா கூட டீம் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க வந்து இஃப் தே வென்ட் ஃபார் திஸ் அக்யூப் தார் வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருந்தீங்கன்னா, ஓகே. பவுலிங் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓவர்சீஸ் பிளேயர் இல்லாமலே இந்த ஃபாஸ்ட் பவுலிங் பிரச்சனைய வந்து ம். சால்வ் பண்ண பாக்குறாங்க. ஓவர்சீஸ் இல்லாட்டா ஓப்பன் ஆக்கிக்கிறாங்க. அது ஒருவேள 2 ஸ்பின்னர் கூட ஆட வைக்க போறாங்க. மேபி வந்து அட் அ டைம் வந்து அகீல் ஹுசேன் 100 கூட ஆட வைக்கிற மாரி போறாங்க போல அப்படின்னு நம்ம ம். நெனச்சுக்கலாம். இல்ல ரவி பிஷ்னாய் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருந்தீங்கன்னா, ஏன்னா நீங்க டைரக்ட்டா 11 ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன 11ஸ்ல ஆட வைக்கலாம் ப்ரோ ரவி பிஷ்னாய. ம். இப்ப நீங்க ராகுல் சகார ஆட வைக்க முடியுமா? அந்த சர்ஃபராஸ் முடியாது. அடிச்சதுல பாதி முக்காவாசி ராயல் சார தான் ப்ரோ பிரிச்சிருக்காங்க அந்த இன்னிங்ஸ்ல. ராகுல் சார் தான் போட்டு ஆமாமா. தூக்கிட்டு சரிங்களா? சோ நீங்க வந்து டைரக்ட்டா பிளேயிங் 11ல அவன கன்சிடர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இவங்க எல்லாம் வந்து ஓகே. இல்ல ப்ரோ எல்லா பிளேயரும் நல்லா இவங்க திடீர்னு அடிச்சுருவாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் அடிப்பாங்க. நீங்க கேதார் ஜாதவ் கூட இப்ப திடீர்னு வந்து இதுலருந்து அவர் வேலைய விட்டுட்டு வந்து அடிக்க சொன்னா அடிச்சாலும் அடிப்பாரு. அது நடக்கிறது தான். பட் அட் திஸ் பாயிண்ட் உன்னோட உன்னோட ரெக்வயர்மென்ட்டையும் நீ வாங்குன பிளேயரையும் கரெக்ட்டா மேட்ச் பண்ணியா? அதுதான் என்னோட கேள்வி. அதாவது இதுக்கப்புறம் நீ அதாவது ரெக்வ ஒளப்புறது. ஒளப்பிட்டு இந்த பிரச்சனைலாம் கொண்டு போய் கேப்டன் இவனுங்க தலையில கட்டிறது. கேப்டன் பிளேயர்ஸ் தலையில கட்டிறது. எப்படியாச்சும் இத வச்சு திட்டு வாங்குறது யாரு? சீசன் ஃபுல்லா திட்டு வாங்குறது. போன ஒரு நீ மெகா ஆக்ஷன்ல ஒளப்புனப்ப ஃபுல்லா திட்டு வாங்குனது யாரு? பிளேயர்ஸ் தான். ஆமா. புரியுதுங்களா? சோ நீ இது எல்லாத்தையும் ஒழப்பிட்டு வந்துரு. டீம் காம்பினேஷன் இப்ப நான் சொல்றேன் டீம் காம்பினேஷன்ல இவங்க மியூசிக்கல் சேர் ஆட போறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா இதுல வந்து ஏன்னா என்னடா எப்படி சுத்துனாலும் பிரச்சனை சால்வ் ஆவலங்கிற மாரி இவங்களுக்கு ஒரு சால்வ் ஒரு ஆக எந்த பிரச்சனைய சால்வ் பண்ணியிருக்கோன்னே தெரியல. அ அதாவது டீம் பிளேயிங் 11 வந்து நீங்க சொல்ற மாரி யாரு எப்படி எடுப்பா? என்னாலேயே வந்து கரெக்ட்டா 11 எடுக்க முடியல. எனக்கே வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு 11ல. நானே வந்து இந்த நாள்ல எது சூஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வி ஹேட் அ ஹோப். அதாவது நம்ம வந்து ஆக்ஷனுக்கு வந்து எவனையுமே ரிலீஸ் பண்ணாம போயிருந்தா எவ்வளோக்கு எவ்வளோ தர்மடி வாங்கியிருப்போம்னு நம்ம பேசி இவங்க ரிலீஸ்லாம் பண்ணப்போ, லைக் ஓரளவு நல்ல டீசென்ட்டான ஹோப் இருந்தது. லைக் ஆக்ஷன்ல போயி இந்த ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி கிடைக்காம சொதப்புனா ஓகே. பட்டு லைக் சம் ஆஃப் த திங்ஸ் நமக்கு ஹோல் இருக்குன்னு நினைக்கிறதா அவங்க ஹோலாவே பார்க்கலன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா லைக் கோயிங் ஆல் அவுட் ஃபார் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் ஷோட் தட் ஆல் தே டிட் வாஸ் தே ஃபாலோட் ட்விட்டர். நான் வந்து ஜேசன் ஹோல்டர் அகைன் நான் சொல்றேன் தப்பு தான். நான் கூட ஒரு வந்து ஸ்கேம் தான் சொல்லுவேன். ஸ்கேம்னா என்ன அர்த்தம்? திடீர்னு ஒழுங்கா ஆட மாட்டான். திடீர்னு ஒழுங்கா ஆடுவான். இதுதான் பிரச்சனை. அந்த ஒழுங்கா ஆடுற வெர்ஷன் ஜேசன் ஹோல்டர் கிடைச்சா நம்மளுக்கு எவ்வளோ பெட்டர் ப்ரோ. அவன் டெத் பவுலிங் போடுவான் ப்ரோ அவனுக்கு. ஆப்ஷன் இருக்கு ப்ரோ. சரி நான் என்ன சொல்றேன்.
நான் இப்ப இதுக்கெல்லாம் என்ன வந்து திட்டுவீங்க. நான் வந்து என்ன ப்ரோ நீ சொல்ற அது இதுன்னு சொல்லிட்டு. டெல் மீ ஹூ இஸ் யுவர் டேமேஜ் கண்ட்ரோல் பவுலர்? அது ஸ்பின்னரா இருக்கட்டும், இல்ல வந்து பேசரா இருக்கட்டும். எனக்கு வந்து பயங்கரமா அடிச்சுட்டானுங்க. 20, 25 ரன் ஓவர் அடிச்சுட்டானுங்க. அப்போ வந்து இந்த பவுலர்ட்ட போனா கொஞ்சம் ஏதாச்சு மாத்த முடியும். அப்படிங்கிற மாரி என்ன பவுலர்? யாருமே கிடையாது. யாரு? டூபே. டூபே. அந்த டேமேஜே டூபேட்ட தான் நடக்கும். நான் அதுக்கப்புறம் கேட்கிறேன் டேமேஜ் கண்ட்ரோல் புரியுதுங்களா? அந்த 25 ரன் அடிச்சது டூபே வர அடிச்சுட்டாங்க. இப்ப டேமேஜ் கண்ட்ரோல் யார்ட்ட போவீங்க? 100ட்ட தான் போனோம். வேற யாருமே இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன், 10 ரன் ஈவன் அட் த வொர்ஸ்ட் ஃபார்ம் ஹி வாஸ் த டேமேஜ் கண்ட்ரோல் பவுலர். மிடில் ஓவர்ல ஒரு ஓவர் அவன சொருகு வைப்பாங்க. புரியுதுங்களா? நம்மட்ட அந்த மாரி ஒரு சில பவுலர்ஸ் இருந்துச்சு. சோ ஹூ இஸ் யுவர் விக்கெட் டேக்கிங் பவுலர்? போட்டா விக்கெட் விழுவும், டேமேஜ் கண்ட்ரோல்ன்னு இவர இறக்கலாம்னா யாரும் கிடையாது. ஸ்பின்னர்ல யார நீங்க குடுப்பீங்க? ரவி பிஷ்ராய் தான் எதிர் நம்பி ஒரு எதிர் ஓவர் எல்லிஸ் ஆர் 100 தான் ப்ரோ. அதாவது நம்ம அதான் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து எல்லிஸ் ஆர் 100 நம்பி தான் போனோம். எல்லிஸ் வந்து எக்கனாமிக்கலா இருக்கணும். 100 வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத நம்பி தான் போனோம். நமக்கு வேற வழியே இல்ல. நான் என்ன சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே லெக்கி. ஆமா, புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே லெக்கி. ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். அவன் யாரு? அந்த ஷார்ட். அவன் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஃபினிஷர் எப்படி ஓகே ஓரளவுக்கு ஆடுவான்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன், ஓவர்சீஸ் ஸ்லாட் முடிஞ்சுச்சு அவங்கள நீங்க எடுத்தீங்கன்னா. ஆமா. அவன் பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னர். ஃபுல் டைம் ஆஃப் ஸ்பின்னருங்க. நான் என்ன சொல்றேன், சரி நீ ஆஃப் ஸ்பின்னரே ஆடலடா. பெஞ்ச்லயாச்சும் ஒருத்தன் வேணாமாடா? ஏன்னா, பிகாஸ் இட்ஸ் a வெரி, வெரி பேட் ஆப்ஷன் ஃபார் சிஎஸ்கே. பிகாஸ் தே வர் பிளேய்டு பை அதர் டீம்ஸ். அதுதான் உண்மை. இத நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ இல்லையோ, பிகாஸ் அவங்களே நெனச்ச பிளேயர அவங்களால எடுக்க முடியல. தே வென்ட் டூ பிட், தே டிட்ன்ட் ஹேவ் த மனி, தே கேம் பேக். அதுதான் உண்மை. இப்ப பிரசாந்த் வீரோ, இல்ல வந்து கார்த்திக் சர்மாவோ அவ்ளோ குடுத்து எடுத்தாங்கன்னா, டூ தே ஃபில் த ஆக்சுவல் ஹோல்ஸ்? அதுதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க கூட ஆளுக்கு 500, 500 ரன் கூட இந்த வருஷம் அடிக்கலாம். நான் சொல்ல வரல. பட் டூ தே ஃபிக்ஸ் த ஆக்சுவல் ப்ராப்ளம்? ஸ்டில் யூ மைட் பி லீக்கிங் இன் டெத் ஓவர்ஸ். அவ்வளோதான் ப்ரோ. அட் திஸ் பாயிண்ட் அதாவது டூ தே ஃபிக்ஸ்னா சொல்ல முடியாது. மேபி ஒன் ஆஃப் தெம் மைட் கிளிக் அண்ட் டீம் செட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது கிளிக் ஆயி அப்படி போனா தான் உண்டு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இவங்க யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகணும்னு நம்ம ப்ரே பண்ண வேண்டியது தான். வேற என்ன பண்றது? நான் என்ன ப்ரே பண்ணேன்னா, ஐ ரியலி விஷ் தட் பிரசாந்த் டெலிவர்ஸ் இன் பவுலிங். இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஆமா, பேட்டிங் எனக்கு ஒரு பயம் இல்ல. எனக்கு ஆமா, பவுலிங்ல வந்து பிரசாந்த் எல்லா மேட்சும் வந்து ஹி கேன் பவுல் 4 ஓவர்ஸ்னா, ஓகே ஐ அம் வெரி மச் ஹேப்பி. ஓகே ஹி இஸ் எஸ். ஃபிக்ஸ்ட். அதான். அப்புறமேட்டு தட்ஸ் ஆல். வி கேன் ஒன்லி ஹோப் ஃபார் தட். அதுக்கு மேல லைக் வி கேனாட் டூ எனிதிங் அட் திஸ் பாயிண்ட். இன்னொன்னு கார்த்திக் சர்மா வந்து ஃபினிஷர் ரோல் வைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் நம்பர் 6, நம்பர் 7 ஆடுறீங்கன்னா, கண்டிப்பா மேல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர கீழ தள்ளி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சாம்சனோ, ஆமா, இல்ல யாரோ ஒருத்தன வந்து நீங்க கீழ தள்ளி தான் ஆகணும். நீங்க வந்து அப்படியே அப்புறம் மேல இருக்கவன தைரியமா அடிக்க முடியாது ப்ரோ. கீழ ஒருத்தன் நல்ல மலை மாடு மாரி நிக்கிறான். நம்ம விட்டாலும் அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு 2, 3 பசங்க இருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சா தானே ஒரு மேல இருக்கான் தைரியமா அட்டாக் பண்ணுவான். அப்புறம் என்ன நம்ம தோனி போன வருஷமா தான் ஆயிரும். எல்லாம் தோனி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க தெரியுங்களா? அந்த மாரி உருட்டுற சிச்சுவேஷன் ம். ஆயிருமே. கீழ எனக்கு வந்து ஆமா, சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் டாப் ஆர்டர்னால ஆக்ஸலரேட் பண்ண முடியும். நீங்க ஆமா. கீழ வந்து ஃபுல்லா இன்னும் அன்டெஸ்டட் யங்ஸ்டர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, எனக்கு அது புரிய மாட்டேங்குது ப்ரோ. நீங்க வந்து கீழ அன்டெஸ்டட் யங்ஸ்டர்ஸ் இருந்தா அவங்கள நம்பி போய் தான் ஆகணும். லைக் இவங்க வந்து அன்டெஸ்டட்னா மேபி கிளிக் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஹானஸ்ட்லி என்ன மேட்டர்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு அன்கேப்ட் பிளேயருமே லைக் ஹைலி லைக் பிரைஸ்ட் அன்கேப்ட் பிளேயர் ஹாஸ் நெவர் லிவ்ட் அப் டூ தேர் பொட்டன்ஷியல். இஃப் தே டூ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்க தான் கால்குலேட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஏன்னா ஏன்னா பாருங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஆவேஷ் கான் 10 குரோர்ஸ் பொட்டன்ஷியல் லிவ் பண்ணாரா? கிருஷ்ணா பகவதம் விளையாடவே இல்ல 9 குரோர்ஸ். நீங்க எடுத்து லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஐ அம் நாட் புல்லிங் ஸ்டாட்ஸ் அவுட் ஆஃப் தின் ஏர். எந்த ஒரு அன்கேப்ட் பிளேயர் ஹூ ஹஸ் கான் ஃபார் ஹை பிரைஸ் ஹஸ் லிவ்ட் அப் டு பொட்டன்ஷியல். இட்ஸ் நாட். அதான் யூ கேன் கோ ஃபார் தெம் இஃப் தே ஆர் வொர்த் இட். அது பிரச்சனை இல்ல. 14 குரோர்ஸ்னா அந்த 14.2னா 14 வரைக்கும் தே வர் ரியலி எஸ்ஆர்எச் டூ யூ திங்க் தே வர் ஆக்சுவலி பிளானிங் ஆன் டு பை ஃபார் 14? நோ. அண்ட் த ஷார்ட் ஆன்சர் இஸ் நோ. யூ ஆர் ஜஸ்ட் பிளேட். அததான் நான் சொல்ல வரேன். இதுல ஆமா. நீ வந்து ஈஸியா ஏமாந்துருக்கன்னு தான் சொல்ல வரேன். பேடல், பேடல். இப்படியே நீ எடுத்துக்கிட்டே இருந்தா அவனுக்கு கேப்பே விடல ப்ரோ. தூக்கிக்கிட்டே இருக்கான். இப்படியே நிறுத்தியே வச்சுக்கங்க. கரகரன்னு ஏறட்டும் அது பாட்டுக்கு. தயவு செஞ்சு 11ஸ் போட்டு எனக்கு அனுப்பாதீங்க. தல சுத்துது. எனக்கு ஒருத்தர் 11ஸ் போட்டு அனுப்பிச்சிருக்காப்ல. அதுல பார்த்தா மொத்தம் 4 பவுலர் தான் இருக்கு. ஆப்ஷனே இல்ல. இங்க பாருங்க. இஃப் யுவர் 11ஸ் ஹேவ் தோனி ஆஸ் a ஃபினிஷர், யூ ஆர் ஃபக்ட். இஃப் யுவர் 11ஸ் ஹேஸ் பிரசாந்த் வீர் as your 5th bowler and Shivam Dube as your 6th bowler, you are fucked. இது நல்லா தெரிஞ்சுங்க. இஃப் யுவர் 11ஸ் ஹேஸ் ஒன்லி கார்த்திக் சர்மா ஸ்டாண்டிங் அலோன் வித் பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா ஆர் த ஃபினிஷர்ஸ், அகைன் யூ ஆர் ஃபக்ட். இப்ப நான் பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா 2 பேருமே மோஸ்ட்லி ஆடவே முடியாது. ஒரே டீம்ல. எவனா ஒருத்தன் ஃபுல் டைம் பெஞ்ச்ல உட்காருவான். அவனுக்கு மீம் போட்டு சாவடிப்பானுங்க. பெஸ்ட் வே டூ ஏர்ன் 14 குரோர்ஸ்ன்னு சாவடிப்பானுங்க. அந்த பிரச்சனை வேற நடக்கும். 14 குரோர் வாங்குனதுக்காகவே அவன விளையாடணும். அவன இது பண்ணணுன்ற பிரஷர் வேற இருக்கும் மேனேஜ்மென்ட்க்கு. நீங்க என்ன சொன்னீங்க பிரச்சனை? ஆர்சிபிக்கு வந்து ஹேசல்வுட்டோட இன்ஜுரி தான் ஒரே ஸ்கேர். மத்தபடி டீம் ஓகே தான். மத்தபடி பெரிய பிரச்சனை இல்லன்னு சொன்னீங்க.
ஸோ இப்ப என்னன்னா, ஜேக்கப் டஃபி வந்து டைரக்ட் ரீப்ளேஸ்மென்ட். சப்போஸ் வரலனா, ஹேசல்வுட் வரலனா. ஏன்னா, அதே லைக் டூ லைக் அந்த ஹார்ட் லென்த்ல அடிச்சு, சேம் லைக் டூ லைக் கைண்ட் ஆஃப் பவுலர் ஆமா. ஜேக்கப் டஃபி. அ அத வுட்டுட்டாங்க. அது டைரக்ட்டா அவங்க ரீப்ளேஸ் ஆர்சிபி ஆர்சிபி ஹேட் த பெஸ்ட் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட்டு எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் எடுத்தாங்க ப்ரோ. இருக்கிற ஏ பிளஸ் டீமுக்கு ஏ பேக்கப் ப்ரோ. ஆ லைக் படிக்கலுக்கு அப்கிரேடா வெங்கடேஷ் ஐயர் 7 crores ப்ரோ. ப்ரோ இப்ப படிக்கல ஐ திங்க் ஸ்ட்ரெய்ட் அவே தே மைட் பிளே வெங்கடேஷ் ஐயர். ஆ படிக்கல் வில் அண்ட் பிகம் இன்னொன்னு பேக்கப். படிக்கல் தே வந்து அப்கிரேடட். இன்னொன்னு படிக்கல் இன்னும் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தான். அது வேற விஷயம். நீங்க அதவும் நோட் படிக்கல் பண்ணணும். வாஸ் அதான் சொன்னேன்ல. படிக்கல் ஹேட் அ ஏ சீசன். ஓகேவா? அ 2025 படிக்கல் ஹேட் அ ஏ சீசன். தே காட் அ ரியலி குட் பிளேயர் ஹூ கேன் ஈவன் பிகம் ஏ பிளஸ். ஸோ அந்த பேக்கப் ஃபில் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன மாரி சுயாஷ் சர்மாக்கு பேக்கப் ஃபில் பண்ணிட்டாங்க. ஹேசல்வுட்க்கு பேக்கப் ஃபில் பண்ணாங்க. லைக் தேர் பேக்கப் ப்ரோ டீம் இட்செல்ஃப் லுக்ஸ் ஏ. நான் என்ன சொல்றேன், எஸ்ஏஎல் கான்ட்ரோவர்சினால ஆடைகள்னா கூட, தே ஹேவ் மங்கேஷ் யாதவ் ரைட் நவ். ஆமா. அதாவது இது அத விடுங்க ப்ரோ. மும்பை இந்தியன்ஸ் வந்தான் ப்ரோ. 2 கோடி எடுத்துட்டு வந்தான். அழகா வந்து அந்த ரிக்கல்டனுக்கு ப்ரோ அந்த பதிலா குவிண்டன் டிகாக். டிகாக் சொல்லியே ஆகணும் ப்ரோ. குவிண்டன் டிகாக் சொல்லியே ஆகணும். அவன் வந்து அவன வந்து மும்பை தான் ரெஜிஸ்டரே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி 1 crore ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா, எல்லாருக்கும் தெரியும் மும்பை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. மும்பை தான் வேணாம். 1 crore எல்லாருக்கும் தெரியும் மும்பை டூ 2 crores இருக்குன்னு. ஏன்டா குவிண்டன் டிகாக் 3 crores வருது இல்லையாடா? எவனுமே பேட்டில் ரைஸ் பண்ண மாட்டீங்களாடா? என்ன எனக்கு புரியவே இல்லையே. லைக் வாட் இஸ் த அதாவது அதாவது எவனுக்குமே வந்து அதாவது மும்பை வந்து இப்போ குவிண்டன் டிகாக்கு போணும். லைக் மும்பை வந்து 2 crores மும்பைட்டே பர்ஸ் இருக்கு. ஒரு 20 டைம் எக்ஸ்ட்ராவா பேட்ல ரைஸ் பண்ணா we can spoil his plan and we can get Quinton de Kock who can be like a really good batter அப்படின்ற ஒரு இது மித்த இருக்கிற 9 டீம்ஸ் யாருக்குமே இல்லையா? எனக்கு நான் புரியல. இன்னொன்னு how did they get at base price? அது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த டைம் நம்மளுக்கு கம்பெனியா இருந்த ராஜஸ்தான் ராயல், தே ஹேட் அ வெரி குட் ஆக்ஷன். நீங்க வந்து ஸ்பின்னருக்கு பேக்கப் ஸ்பின்னரா விக்னேஷ் புத்தூர் வரைக்கும் எடுத்துட்டானுங்க ப்ரோ அவனுங்க. நீங்க இவனுங்க இங்க எனக்கு புரிய மாட்டேது. ஐ அம் நாட் சேயிங் சிஎஸ்கே டிட்ன்ட் பிக் பேட் பிளேயர்ஸ். நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே. பட் காம்பினேஷன சால்வ் பண்ற பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்களா? இன்னும் கிடையாது. இன்னுமே ஹிட்டர், டெத் பவுலிங் பிரச்சனை இன்னுமே இருக்கு. டீம்ல வந்து பிரிவைல் ஆகுது. அத வந்து இவங்க சால்வே பண்ணல. இதுல பண்ண ஒரே ஒரு உருப்படியான விஷயம் அந்த ட்ரேட் ஏதோ பண்ணி தொலைச்சது. அதாவது 2 ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த இன்ஜுரி ரீப்ளேஸ்மென்ட். அங்கருந்து ஒரு சின்ன ரெக்கவரி. அதுக்கப்புறம் ட்ரேட் ஒரு ரெக்கவரி. அகைன் இது ஒரு சின்ன டவுன் தான். அ ம மேல எப்படி கொண்டு போவாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதான் சொல்றேன்ல. லைக் ஃபார் மீ ஆக்ஷன் வாஸ் மிட் ப்ரோ. என்னன்னா they took good players. they overpaid for some. அது எல்லாமே கரெக்ட். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் which is இந்த 25ல இருந்து நீங்க 11 டிசைட் பண்றதுக்கே டைம் ஆயிரும். ம். அதுதான் ப்ராப்ளம். எவ்ரிபடி இஸ் குட் பிளேயர். த ப்ராப்ளம் இஸ் ஆர் தே யார் வந்து எந்த ரோல்ல ஃபிட் ஆவாங்க? அதாவது இந்த 11ல வந்து செட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. 2வது மேட்ச்லயே நமக்கு 11 செட் ஆகி 3 வின் 2வது மேட்ச்ல 2 வின் 3வது மேட்ச்ல 3 வின் வந்துச்சுன்னா, நமக்கு 11 செட் ஆயிரும். பட் ஆனா என்ன மேட்டர்னா, இவ்ளோ பெரிய இதுல இருக்கிறப்போ, யார் எந்த ஸ்லாட்ல ஃபிட் ஆவா? லைக் இவன் வந்து பிரசாந்த் வீர் வந்து 4 ஓவர்ஸ் போடுவானா? இந்த மாரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தூபே எவ்வளோ ஓவர் குடுக்குறது? வில் யூ ஸ்டார்ட் வித் எல்லிஸ் அண்ட் மேட் ஹென்றி ஆர் எல்லிஸ் மட்டுமே வச்சுட்டு எல்லிஸ்க்கு பேக்கப்பா மேட் ஹென்றி இவ்ளோ கொஸ்டின நீங்க வச்சுட்டு நீங்க 11ஸ் டிசைட் பண்றது வெரி வெரி லெஸ் பாசிபிலிட்டி தட் யூ வில் டிசைட் பிஃபோர் 7 மேட்சஸ். நமக்கு சினாரியோ எப்படி வந்து முடியும்? நமக்கு ஒருவேள எல்லா பிளேயரும் நல்லா வந்து அங்கங்க யாரா கிளிக் ஆகி வந்துட்டாலும், நமக்கு சினாரியோ எப்படி வரும்னா, நம்ம லாஸ்ட் 7 மேட்சஸ்ல 5 மேட்சஸ் ஜெயிக்கணும். அப்பதான் பிளே ஆஃப் அப்படின்ற சினாரியோல நம்ம இருப்போம். அப்போ 11 செட் ஆகி அதுக்கப்புறம் கிளிக் ஆனா தான் நமக்கு உண்டு இந்த சீசன். சரி ஓகே. பாசிட்டிவ்ஸ் பேசுவோம். பாசிட்டிவ்ஸா? பொலம்பி தள்ளிட்டு இருக்க. பாசிட்டிவ்ஸா? என்ன பேசுறது? ஒண்ணும் தெரியலையே! சரி, இன்னொன்னு சொல்லணும். இல்ல பாசிட்டிவ்ஸ் என்னன்னா நல்ல வேளை மேத்யூ அக்வினாஸ் ஷாட் போல. 2 மேட் ஷாட் 2 crore நல்ல பை ப்ரோ. நல்ல பை தான் ப்ரோ. ஓகே. எனக்கு என்னன்னா, ட்ரம்ப் கார்ட். திடீர்னு மேத்யூ ஷாவ ம். நீங்க வந்து அந்த ஃபினிஷர் ரோல ஃபிக்ஸ் பண்ணி, ஆஃப் ஸ்பின்னர் ஒரு 2 ஓவர், 3 ஓவர் போட்டாருன்னா, மேத்யூ ஷாட் வந்து ஓகே தான். பட் நடக்குமா? அது அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குமா? எக்ஸ்பெரிமென்ட் பண்ண ஸ்பேஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேட் ஹென்றி கூட நல்ல பிளேயர் தான் ப்ரோ. சி சி ஒன் திங் இஸ் இல்ல மேட் அதான் அதான் சொல்றேன்ல. இந்த 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 25ல ஏற்கனவே சொன்னேன். யாருமே இவன ஏன்டா எடுத்தாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அ இவனுங்கள வச்சு எப்புட்றா நீ 11 எடுப்ப ஆ அப்படின்றது தான் 11 கொஸ்டின். சரி லேட்டரா தான் புரிஞ்சிருக்கானுங்க. நியூசிலாந்துலருந்து நம்ம பேசர்ஸ் எடுக்கணும். பேட்ஸ்மேன் எடுக்கக்கூடாதுங்கிறது இப்ப தான் புரிஞ்சிருக்கு. நியூசிலாந்துல நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்தாகணுங்கிறது இப்ப தான் அவனுங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எ ஆனா குட் ஆனா ஆப்ஷன். ஒண்ணு ப்ரோ நம்ம ஆளு ம். கிடைக்கிற கேப்ல பேட்ஸ்மேன வச்சு ஸ்கேம் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாங்கன்ட்டு பவுலருக்கு போயிட்டான்ப்ல. நியூசிலாந்து எக்கானமிய கட்டி காப்பாத்துறதே எங்க ஆள் தான். இப்ப நெறைய பேரு 2021 எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்படிதானே நாங்க 2021ல டெப்த் அவ்வளோ வச்சிருந்தோம் பேட்டிங் டெப்த். தே வர் குட் பவுலர்ஸ் ஹூ கேன் பேட்.
அவன் ஃபர்ஸ்ட் ரோல ஃபில் பண்ணிட்டான். பேட்டிங்ங்கிறது அடிஷனலா தான் இருந்துச்சு. ம். அதாவது உங்கள்ட்ட அப்ப தீபக் சார் நல்லா அடிப்பானா, தீபக் சார் அப்ப பவர் பிளேல சூப்பரா போடுவான். அப்ப அவன் பொசிஷன பவுலரா சிமெண்ட் பண்ணிட்டான். சிமெண்ட் பண்ணிட்டு பேட்டிங்க அடிஷனலா புரொவைட் பண்ணான். நீங்க பவுலரா இவங்கலாம் சிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க அடுத்த அதுல அடிஷனல் பத்தி நம்ம யோசிக்கணும். கரெக்ட். பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணா மட்டும் தான் இஃப் தேர் இஸ் அ சிச்சுவேஷன் யூ ஹேவ் டூ டிராப் சிவம் டுபே, யூ கேன் டிராப் சிவம் டுபே. இல்லன்னா அவன் தான் உங்களுக்கு டைரக்ட்டா 6த் பவுலர் ஆப்ஷன். உங்க 5 எஸ். பவுலர் வீக்கா இருந்துச்சுன்னா, நீங்க 6த் பவுலரா டுபே வச்சு தான் வேற ஆப்ஷன் கிடையாது. சோ இப்ப என்ன ஆயிருவான்? ஐய்யயோ! இப்ப பவுலிங் வுட்டா பேட்டிங் ஆடல, பேட்டிங் வுட்டா பவுலிங் ஆடல. இவங்க 2 பேத்த வச்சு அப்படி இப்படி சமாளிக்கலாங்கிற சிச்சுவேஷன் தான் போவும். இப்ப நீங்க டூபே ஷியோர் ஷாட்டா டிராப் பண்ண முடியுமா? ஏன்னா உங்க பவுலிங் வீக்கா இருக்கும். புரியுதுங்களா? இவன வச்சு ஒரு 2 ஓவர் நான் தள்ளி ஆவணுங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும். அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? சரி ஊரில் பட்டேல் ஆர் டூபேன்னு போனா, கண்டிப்பா டூபே தான் ஈவன் இஃப் ஊரில் பட்டேல் இஸ் ஹிட்டிங் வெல், யூ கான்ட் டூபே அவுட் ஆஃப் த பிக்சர். யூ ஹேவ் டூ ஸ்டில் பிளே டூபே. சோ இப்ப ஏன் பிரச்சனையாவுது? எனக்கு பவுலிங் சரியில்ல. ஏன்னா பவுலிங்கும் சரியில்ல, பேட்டிங்கும் சரியில்ல. அதுக்கு ஒரு மீடியாக்கர் ஆல் ரவுண்டர நான் வச்சு ஓட்டுறேங்கிறது, இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம்லாம் ஒர்க் ஆவாது. அதுதான் பிரச்சனை. அதான். இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறப்போ, யூ நீட் ப்ராப்பர் பவுலர்ஸ் அண்ட் ப்ராப்பர் பேட்டர்ஸ் பிகாஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் டெப்த். இதுக்கு நீங்க ஆல் ரவுண்டர் வச்சு நீங்க அத அடைக்கணும்னு இல்ல. அதான் பிரச்சனை. பட் ஓகே ப்ரோ. ஐ வில் அப்ரிஷியேட் ஒன் திங் இன் த சென்ஸ் தட் தேர் பிலாசபி சீம்ஸ் டு ஹேவ் சேஞ்ச்ட் ஆஃப்டர் 2025. லைக் அதாவது யங் "வெச்சா டேலண்ட்ஸும் போலாம். கூக்குடி, செத்தா எக்ஸ்பீரியன்ஸ் மொட்டங்கிற" மாரி நான் அதான் இத உங்களுக்கு இத விட்டு அத விட்டானுங்க. புரியுது. ப்ரோ கொஞ்சமாவது பாசிட்டிவ் பேச விடுங்க ப்ரோ. பாவம் ப்ரோ. வர்றவனுங்கலாம் இல்ல ப்ரோ. அது எனக்கு அதாவது அது மொக்க டீமா இருந்தாலும் சரி, 11ஸ் ஃபிட்டா இருக்கணும் ப்ரோ. புரியுதுங்களா? அது என்ன சொல்றது? உங்களுக்கு 11ஸ் ரொம்ப ஷேக்கியா இருக்கும். யாரு இவன தூக்கி அவன ஆட வைப்பீங்களா? அவன அதான் ப்ரோ. தூக்கி வி ஹேவ் டு ஹோப் தட் சம்படி வில் ஸ்டெப் அப் அவ்வளோதான். விடுங்க. ஆஃப் கோர்ஸ் வி ஹோப் சம்படி தட் ஷுட் ஸ்டெப் அப். தட்ஸ் வை தே ஆர் பெய்ட் மனி. தட்ஸ் வை தே ஆர் பிளேயிங் ஐபிஎல். பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அது வேற விஷயம். நீ கரெக்ட்டான அது பிளேயரும், கேப்டனும் பண்ண வேண்டிய வேல. நீ போன திங்க் டேங்க்ஸோட வேல கரெக்ட்டா பண்ணாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. புரியுதுங்களா? நீங்க பிளேயர்ஸ் இத டெலிவர் பண்ணி இத சேர்த்து சாம்பியன்ஷிப் கூட அடிக்கட்டும். அது என்னோட சந்தோஷம் தான். ஐ அம் வெரி மச் ஹேப்பி அபௌட் இட். பட் ஆர் யூ ஹெல்பிங் தெம்? அதுதான் என்னோட கேள்வி. நீ இப்ப உன்னோட திங்க் டேங்க்ஸோட வேல, ஆக்ஷன் போறவங்களோட வேல ஹேவ் யூ ஹெல்ப்? வெரி சிம்பிள். உன்னோட அந்த பாடி லாங்குவேஜ் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது, நான் 2 1/2 மாசம் மேட்ச் ரிவ்யூ அது என்ன எவ்வளவு அஃபெக்ட் பண்ணுங்கிறது நீ யோசிச்சுக்கோ. உன்னால ஒரு நாளு அதாவது கரெக்ட்டா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு, ஜடேஜாவ திட்டி, டூபேவ திட்டி, எல்லார்ட்டயும் திட்டு வாங்கி, பத்திரானாவ திட்டி, குட்டி குஞ்சிஸ்ட திட்டு வாங்கி, எல்லாரையும் ரிலீஸ் பண்ண வச்சு, இவ்ளோ பண்ணி கடைசியில பாடி லாங்குவேஜ்ல விட்டு வந்தா, இப்ப கோவம் வருமா 1/2 வராதா? நாள் உன்னால கரெக்ட்டா நடிக்க முடியலங்கிறது எவ்வளவு பெரிய பிளண்டர் யோசிச்சு பாருங்க. இந்த 1/2 நாள்ல எவ்வளவு பிரச்சனை அஃபெக்ட் ஆகுது. CSK should definitely consider changing those two people, Kasi and that other guy. Either they should get trained or someone else should sit over there. இது அதெல்லாம் விடுங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு டிராப் த மேனேஜ்மென்ட்? நான் ஸ்ட்ரெயிட்டா அந்த கொஸ்டின்க்கே போறேன். ரூபா இந்த மேடம் தான் மேனேஜ்மென்ட் வாழ்க்கையிலே எடுத்த ஒரே உருப்படியான மாஸான டிசிஷன்னா 2008ல தோனிக்கு ஆல் அவுட் போனா. மீதி எல்லாமே மிட் தான். ப்ரோ. தட் எல்லாமே இஸ் மிட் டிசிஷன் தான். பியூர்லி அது என்னன்னா, தட் இஸ் பியூர்லி பிகாஸ் சீனி மாமா வாஸ் இன் பிளே. சீனி மாமா என்ன சொல்ட்டாரு, "நீ எனக்கு எவ்வளோனாலும் சரி, நீ தோனிய எடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீனி மாமா சொல்ட்டாரு. அந்த கிரீன் சிக்னல் வந்துருச்சு. பிரிங் பேக் குருநாத். அவர் இருந்தப்போ கன்ஃபார்ம் பிளே ஆஃப். எக்கச்சக்க ஃபைனல் 2 கப்பு. இதெல்லாம் திருப்பி நடந்தா நான் 2 வருஷம் பேன் ஆகுறது ஓகே எனக்கு. இல்ல ப்ரோ. குருநாத் வாஸ்தவம். ஆக்ஷன் டேபிள்ல என்ன தெரியுமா பண்ணுவாரு, "சீட் எடு, அப்படியே களைச்சு போடு. ஆளுக்கு ஒரு சீட்ட" திடீர்னு ஆக்ஷன் நடந்ததுக்கப்புறம் 2 பேர காணாது. யாருன்னா நம்ம குருநாத்தும், ராஜ்குந்தரும் சைடுல விளையாண்டுட்டு இருப்பானுங்க. என்ன என்ன பெட் பண்ணுவாங்கன்னா, யார் எந்த பிளேயர் எடுப்பாங்க? சிஎஸ்கே இந்த பிளேயர் கன்ஃபார்மா எடுப்பாங்கன்னு இவரே பெட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன ஒரு இ ஃபன்னா இ இருக்கும் ப்ரோ. 2 வருஷம் பேன் ஆகலாம். ஜாலியா இருக்கும். இல்ல இப்ப இவன் டிகாக் ஒரு கோடிக்கு இவங்க எடுக்குறாருன்னு வைங்களேன், மும்பை எடுத்தா டக்குன்னு திரும்பி ராஜஸ்தான் டேபிள்ல ₹1000 சொன்னனா கரெக்ட்டா? இப்ப அந்த ரூபா மேடம் அவங்க தான் பண்ணி இந்த ட்ரேட் நடக்க வச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் சொல்லி ஆகணும். நான் இந்த ஷி மேட் திஸ் ட்ரேட் ஹேப்பன். இப்படிதான் சிஎஸ்கே இப்படிதான் ஏஆர் ஸ்ரீகாந்துக்கு அப்ரிசியேஷன் சொன்னோம். நம்ம ஆளு டேபிள்ல உட்காந்து மிச்சம் சாப்பிட்ட மாரி இருக்கு. எனக்கு தெரியல என்ன பண்ணாருன்னு. இல்ல ப்ரோ. என்ன ஏதோ ஒண்ணு. அதாவது டேபிள்ல இந்த பாதி பிரச்சனை இல்ல. டேபிள்ல இந்த பாதி தான் எனக்கு பிரச்சனையா தெரிஞ்சது. எனக்கு கோவமா பாடல. டேபிள்ல இருக்கிற நியூசிலாந்துக்காரன் மேல தான் ப்ரோ டவுட்டா இருக்கு. அதான் எனக்கு அதான் வேற அதான். எவன் மேலயும் வன்மம் இல்ல. எனக்கு டேபிள்ல இருக்கிற நியூசிலாந்துக்காரன் மேல அவன் தானே பேடல் தூக்குறது. இல்ல ப்ரோ. பக்கத்துல இன்னொருத்தர் இருந்தாரு ப்ரோ. அவரு பேர் தெரியல ப்ரோ. கடிக்க முடியல ப்ரோ. இல்ல சரி ப்ரோ. ஓகே, ஒண்ணுமே ஓகே. கிடையாது.
ம், ம். போங்க, போங்க. நம்ம என்ன அதாவது நம்ம தான் சொல்ட்டோமே 20,00,00,000னாலும் போலான்னு இல்ல. போங்க அப்படின்னு. அது என்னன்னா, அதாவது இந்த ர நான் தான் ஆல்ரெடி ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு குடுத்துட்டேனே. அத ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இந்த ரமணா அவ்வளோதான். படத்துல ஒரு டயலாக் சொல்லுவான் தெரியுமா? "எவ்வளோ செலவானாலும் பரவால்ல" அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்ட்டா போதுமே. நீ இஷ்டத்துக்கு தீட்டிருவீங்களே அந்த மாரி எவ்வளோ எவ்வளோனாலும் வாங்கிருங்கப்பா அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. அத வச்சுக்கிட்டு இவனுங்க வந்துட்டானுங்க. வச்சு தீட்டு தீட்டுன்னு தீட்டி எடுத்துட்டானுங்க. சிஎஸ்கே கரெக்ட்டா தான் பண்ணாங்க. மாஸ்டர் மைண்ட் அதுக்குள்ள எவ்வளோ இருக்கு தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. அவன் நெனச்ச பிளேயர எடுக்க முடியல. அது நீ ஆக்ஷன் உத்து பார்த்தீன்னா தெரியும். ஹோல்டர் எடுக்க முடியல. ரவி பிஷ்னாய் போயிட்டு எடுக்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் அடுத்தவன் வந்து கால வாரினது தான். நீங்க வந்து என்ட்ட வந்து சிஎஸ்கே மாஸ்டர் மைண்ட்லாம் கிடையாது. அவனுக்கு சொதப்பிட்டாங்க ஆக்சுவலா. வென் தே கம் பேக் டூ த ஹோட்டல் அண்ட் திங்க் பேக், ஐ டோன்ட் திங்க் தெல் பி வெரி மச் ஹேப்பி. தெல் பி ஓகே, ஓகே வி ஹவ் டன் அ குட் ஜாப். அட் லீஸ்ட் வி காட் 2, 3 பட் எல்லாமே வெரி மச் ஹேப்பி. அவங்க வந்து ஃபுல் பிளான் பி, பிளான் சி தான் அவங்க வந்து வொர்க் அவுட் ஆயிருக்கு. பிளான் ஏ கன்ஃபார்ம், அவங்களுக்கு வொர்க் அவுட் கன்ஃபார்மா. ஆகல. திஸ் டெஃபினெட்லி திஸ் சீசன் டாப் 3 வில் பி அகைன் லைக் எம்ஐ, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி. 4த் ஸ்பாட்டுக்கு மித்த இருக்கிற 7 டீம் அடிச்சுக்க போறோம். அதுதான் மேட்டர். நம்ம 4த் ஸ்பாட்ல போய் உட்காருவோமான்றது தான் மேட்டர். அ எங்களோட பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு 10 ஒரு 20 பிளேயர் இவங்கலாம் இந்தந்த பட்ஜெட் போற வரைக்கும் போலாம். இல்லைன்னா விட்டுறலாம். பட் இவங்க கன்ஃபார்மா வேணும். அப்படின்ற பிளானோட போகாம, இந்த பிளேயர் எனக்கு வேணும். அப்படின்ற பிளானோட மட்டும் போன மாரி இருக்கு. எனக்கு ப்ராப்ளம் வந்து அந்த பிளேயருமே வந்து அ உன்னோட பிரச்சனைய சால்வ் பண்ற பிளேயர் மாரி நீ பிளான் பண்ணல. ஆ. நல்ல ம், பிளேயர். ம், சூப்பர் ம். பிளேயர்ங்க நான் அன்னைக்கு ட்ரையல்ஸ்ல பார்த்தேன். நல்லா ஆடுவான். அப்படிங்கிற மாரி பிளேயர். உன் பிரச்சனைய சால்வ் பண்ற பிளேயரா நீ எடுக்கல. அண்ட் இது ஜடேஜாக்கு லைக் டூ லைக் எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ் பண்ணிட்டுக்கிறதே பெரிய தப்பு. நீ நீ ஜடேஜா வந்து என்ன ஆயிட்டான் ரொம்ப நாளா மீடியாக்கர் பவுலர் ஆயிட்டான். மீடியாக்கர் பேட்டர் ஆயிட்டான். தட் இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மென்ட். யூ நீட் ஒன் ப்ராப்பர் பேட்டர், ஒன் ப்ராப்பர் பினிஷர் அண்ட் ப்ராப்பர் ஸ்பின்னர். இதுதான் உனக்கு தேவை. வந்து இவங்கள வந்து நம்ம நெட்ல ட்ரை பண்ணோம். இவங்கள வந்து நம்ம டார்கெட் பண்றோம் அப்டின்ட்டு, ஒருத்தர் சாவடிக்கிறார் ப்ரோ. எல்லாத்தையும் லீக் பண்ணின்னு இருக்கார் ப்ரோ. ரிட்டயர் ஆயிட்டு யூடியூபரா போயிட்டு உசுர எடுத்துட்டு இருக்கார் ப்ரோ. அதாவது சிஎஸ்கே கேம்ப்க்குள்ள நடக்கிற ஏதாவது ஒரு நியூஸ் லீக் ஆகாம இருக்கான்னு சொல்லுங்க. எல்லாமே லீக் ஆயிடுது ப்ரோ. அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் தீஸ் கைஸ் ஆர் நாட் ஹெல்பிங். இவங்களும் வந்து டேபிள்ல வந்து ஆமா அசின் லீக் பண்ணது தான் பிளானு. நான் அந்த பிளான் படி தான் போப்போறேன். அப்டின்ற மாரி இவங்களும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது இல்லனாலுமே எல்லாமே லீக் ஆயிடுது ப்ரோ. சும்மா போயிட்டு இப்ப காவியா மாறனா இருக்காரு. சும்மா போயிட்டு ட்விட்டர்ல போயிட்டு 2 கிரிக்கெட் இது அக்கவுண்ட்ட ஃபாலோ பண்ணி ஸ்க்ரால் பண்ணாலே எல்லாமே வந்துருது ப்ரோ. இதுல வந்து இது இது வேற போடுறாங்க. அதாவது கெஸ் த பிளேயர் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 2 பாய் அப்புறம் இது போட்டு இவங்கள கெஸ் பண்ணுங்க அப்படின்னு இது விட்டு விளையாண்டுருக்கானுங்க. டேய் யார்ரா முதல்ல இந்த டீம்ல இருக்கிற லீக் எல்லாம் அடிச்சு தொரத்துங்கடா ஃபர்ஸ்ட். இப்ப மொத்த டீம்மே லீக் பண்ற மாரி இருக்கு. இல்ல ப்ரோ. இப்ப ஒரு சிலது ஆப்வியஸ் ப்ரோ. சரி இவங்கலாம் போயிருவாங்க. இப்ப வெங்கட் இவரு வந்து விஜய் சங்கர் போயிருவாரு. ராகுல் திருப்பதி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆப்வியஸ் தான். சரிங்களா? அ அ இதையும் தாண்டி கார்ப்பரேட் எஸ்பினாஜ் இருக்க தான் செய்யும். கார்ப்பரேட் எஸ்பினாஜ் இல்லாம கண்டிப்பா இருக்காது. அங்கேயும் இவங்களுக்கு இன்ஃபார்மன்ட் இருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபார்மன்ட் இருக்கும். இதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ஃபர்கெட் அபௌட் அஸ்வின். கண்டிப்பா இந்த வந்து அது இல்லாம இருக்கவே இருக்காது. 2 டீம்லயும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஒரு டீமோட வேல்யூஷன் 6000, 7000 கோடி அவன் ரன் பண்றான்னா கண்டிப்பா கார்ப்பரேட் எஸ்பினாஜ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. இப்ப வந்து பத்திரனா வந்து சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணிருவாங்கங்கிறத ஊருக்கு முன்னாடி சொன்னதுனால தான், கேகேஆர் ரிலீஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ். அவனோட பர்ஸ ஃப்ரீ பண்ணிக்கணும்னு. சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, ரிலீஸ் லிஸ்ட் எல்லாத்துக்கும் அட் அ டைம் தான் தெரிய வரும். இவன் என்ன ரிலீஸ் பண்றான், அவன் என்ன ரிலீஸ் பண்றான். சிஎஸ்கே ஐடியாவே கிடையாது. யார ரிலீஸ் பண்ணுவாங்க, யார் வரமாட்டா. உடனே சிஎஸ்கே வந்து பட்ஜெட் ஃப்ரீ பண்ணுங்கிறது தான் இருக்கே தவிர, பிளேயர்ஸ் இருப்பாங்களா இல்லையா. பட் நீ சிஎஸ்கேல யார் யார் அவைலபிளா இருப்பாங்கிறத முன்னாடியே சொல்ட்டேன்னா, அதுக்கேத்த மாரி இட்ஸ் ஸ்பாயிலிங் இட்ஸ் இட்ஸ் ஆக்டிங் கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஃபார் ஆமாமா. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நியூஸ் லீக் ஆகல. கேகேஆர் ரிலீஸ் பண்ணலன்னா, வி குட் ஹேவ் ஹேட் எ ரியல் ஷாட் அட் கிரீன். கரெக்ட். பட் ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆளு, எல்லா மேட்டர் எல்லாருக்கும் தெரியிற மாரி இப்படி ஓப்பனா லைக் ஃபார் ஹிஸ் ஓன் லைக் வியூஸ் ஆர் ஃபார் ஹிஸ் ஓன் லைக் கேரியர் குரோத் ஆஸ் அ கன்டென்ட் கிரியேட்டர் பண்ணும்போது, இட் ஹாஸ் டெஃபினெட்லி எ பிக்கர் இம்பாக்ட் ஆஃப் கிரியேட்டிங் எ பிக்கர் ஸ்பிளாஷ். எல்லாருக்குமே அதாவது தெரிய வரும். எல்லாருமே அவங்க ஸ்ட்ராட்டஜி அப்டேட் பண்ணுவாங்க. பத்திரனா என்ன ப்ரோ ஒரு 18,00,00,000 இதுக்கு போயிட்டாரு. கேகேஆர் போயிட்டாரு. என்ன நினைக்கிறீங்க? அதாவது நம்ம இப்போ மத்த டீம குறை சொல்ற மேல நம்ம இல்ல. ஆனாலும் கேகேஆர பார்த்தா லைட்டா சிரிப்பு தான் வருது. அதாவது முஸ்தபிசர் 9,00,00,000 அவன் வந்து யுஸ்தாபிசருக்கு 9 கோடி குடுத்தான் பாத்தியா? இல்ல ப்ரோ அவன் வந்து தெளிவாயிட்டான். நான் வந்து டெத் பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணுவேன்னு தெளிவாயிட்டான். சரி இவங்க 2 பேர் என்னன்னா, அகைன் டெலிவர் பண்ணா பயங்கரமா டெலிவர் பண்ணுவாங்க ப்ரோ. பத்திரனா வந்து என்ன ஒரே ஹோப் என்னன்னா, டிஜே ப்ராவோ வந்து அங்க கோச்சா இருக்காப்ல. ஸோ டிஜே ப்ராவோ வந்து மேபி ஆனா பத்திரனா வந்து ரொம்ப க்ரூம் பண்ணாரு. திருப்பி வந்து அவன ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்காது. கண்டிப்பா பத்திரனா நம்மளுக்கு ஸ்லாட் இல்ல. அங்க போய் நல்லா விளையாண்டா சந்தோஷம் தான். நான் ஒண்ணும் தப்பு சொல்ல வரல. ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் அஸ் ஹேட் ஃபார் பத்திரனா. போய் நல்லா விளையாடட்டும். சந்தோஷம் தான். நல்லா விளையாடுனா நம்ம பையன் போய் நல்லா விளையாடட்டும். முஸ்தபிசர் வந்து ஓகே அகைன் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு மேட்ச் பயங்கரமா டெலிவர் பண்ணான். திடீர்னு ஒரு மேட்ச் செம்ம அடி வாங்குவான்.
ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு கேம்பிள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேம்பிள் அவங்களுக்கு வந்து எப்படி வேணா முடியலாம். நல்லபடியா கூட முடியலாம். இல்ல மொத்தம் 18+9 கோடி 27 கோடி நாசமா கூட போலாம். ஆ, அவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம சிஎஸ்கேக்கு இருந்த ஒரே அதே ப்ராப்ளம் தான். அ, பத்திரானா இஸ் அ வெரி குட் டெத் பவுலர். ஐ அக்ரி. பட் ஹி இஸ் அன் ஓவர்சீஸ் லாட் அண்ட் ஹி கேன் ஒன்லி பவுல் டெத். அவ்வளோ ம். ரூவாய்க்கு போறேன்னா, ஓப்பனிங் அண்ட் டெத் போடுற புவனேஸ்வர் அண்ட் ஹேசல்வுட்டே அவ்வளோ போமாட்டாங்க. பத்திரானா இஸ் நாட் வொர்த் தட் அமௌண்ட். நமக்கு இருந்த இல்ல அதே அப்படி ப்ராப்ளம் தான். இல்ல ப்ரோ. அவனுக்கு என்னன்னா, அவன் நெறைய காசு வச்சிருக்கான். பிளேயர் இல்ல. இவனுக்கு தான் குடுத்தாகணும் ஒரு அது சிச்சுவேஷன் ஓகே. இருந்துச்சுன்னா. அது ஆ, ஓகே. ஆ, அது ஆ, ஓகே. ஆ. பட் 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 என்னன்னா, டெஃபினெட்லி ஒன் ஒன் திங் நேத்து நெறைய பேர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு நானும் சொல்றேன். நான் வந்து போன வீடியோல வந்து ஜடேஜாக்கு வந்து சிஎஸ்கே மேல ஒரு இது இருக்குதான், வன்மம் இருக்குதான், உள்ளுக்குள்ள ஒரு வன்ம குடோன் தான். பிளேயர்ஸ் மேலயும், மேனேஜ்மென்ட்லயும் ஏதோ ஒரு காண்டு இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இப்ப பத்திரன் நான் போறேன்னொன்னே, போஸ்ட் இவ்ளோ போடுறான். பெரிய இவ்ளோ பெரிய பேராகிராஃப் போட்டு வச்சிருக்கான். எப்படி நான் வந்து சிஎஸ்கே கூட வாழ்ந்தேன், பழகுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ நன்றியோட அவ்ளோ நல்லா நடந்துக்கிறான். 10 வருஷமா ஒருத்தன் டீம்ல இருந்தவன், ஒரு பாய் கூட இன்னும் சொல்லல. ஒரு போஸ்ட் போடல. Instagram மட்டும் ஓடுனவன காணோம். Twitterல இருக்கான் போல. எங்கேயுமே அவன் வந்து ஒரு 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 கமெண்ட்டே கிடையாது. இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ வந்து நான் என்ன கேட்குறான், இது ஜடேஜா 18 கோடி குடுத்துட்டு நீங்க வந்து 18 கோடி பிளேயருக்கு திட்னீங்க. பிரசாந்த் வீர் 14 கோடி இது பண்ணீங்க. ஏன் நான் பிரசாந்த் வீர் ஒழுங்கா இல்லன்னா பெஞ்ச் பண்ணுவேன்டா. ஜடேஜா பெஞ்ச் பண்ண விடுவீங்களா? அவன் சும்மா இருப்பானா? ம். புரியுதுங்களா? பிரசாந்த் இவரு ஒழுங்கா அடிக்கலன்னா போய் அவன்ட்ட பேசலாம்டா. ஏன்டா அடிக்க மாட்டேங்கிற? அப்படின்னு சொல்லிட்டு ருத்துராஜ் கைக்வாட்னால பேச முடியும்டா. ஜடேஜாட்ட போய் பேச முடியுமா? இது எல்லாமே ம். இருக்குது. இப்ப இந்த வேல்யூ ப்ரொபோசிஷன்லாம் அது வேற வேற மாரி டிஃபரெண்ட். டீம்ல வந்து அதான். எப்படி பவர் ஸ்ட்ரகிள சால்வ் ஏற்கனவே பண்றது? ஏற்கனவே சொன்னது தான். த அ, ஒன்லி ரீசன் போத் ருத்ராஜ் அண்ட் ஜடேஜா ஆர் பெய்ட் த சேம் அமௌண்ட் 80 crores இஸ் பிகாஸ் ஆஃப் த ஈகோ கிளாஷ். லைக் என்னதான் இருந்தாலும் ஜடேஜா கேப்டன்சி குடுத்து எடுத்து, பட் ஸ்டில் இஸ் எ வேல்யூபிள் மெம்பர் இந்த டீம்ன்னு நம்ம வச்சிருக்கிறப்போ, அவனுக்கு மரியாதைப்படுத்தி, கௌரவிச்சு, சால்வைலாம் போத்தி தான் உட்காத்தி வைக்க முடியும். சும்மாலாம் இல்ல. ஜஸ்ட் அனதர் ம். பிளேயராலாம் அவன ட்ரீட் பண்ண முடியாது. எத எடுத்தாலும் ஜால்ரா போடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது ப்ரோ. அப்பா! கொஞ்சம் கூட அதாவது நம்ம பயங்க நம்ம வழக்கமா ஜாலா போடுற ஆளுகள்லாம் என்ன சொல்றாங்க? ஐயோ! யாரையும் கமெண்ட்ஸ்ல எதுவும் போய் கண்டுக்கல. சிஎஸ்கேல ஒரு போஸ்ட் போடக்கூடாது ப்ரோ. எவனா வீடியோக்கு கூப்பிட்டு திருப்பி அடுத்த வீடியோ கூப்பிடுவானுங்களா? அது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஓ! பிரிச்சு எடுத்துட்டீங்க. வாவ்! பறக்க விட்டீங்க. டேய்! நீ போய் பார்றா! அவனே ஆக்ஷன்ல அவன் நெனச்ச பிளேயர் எடுக்க முடியாம வெளிய வந்துட்டான். பட்ஜெட் இல்ல. நீ நல்ல ஆக்ஷன பார்த்தீன்னா, அவங்களே தே வில் ப்ரோ நாட் பி நீங்க வெரி மச் ஹேப்பி. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ற யார் தெரியுமா? ஜடேஜாலாம் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்த ஆளுங்கள. நீங்க வந்து ரொம்ப எஃபோர்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு அவன் அதான் சொன்னேன்ல, மிஸ்அலைன்ட் இன்சென்டிவ்ஸ் தான் ப்ரோ. அவனுக்கு வந்து என்ன மேட்டர் வேணும்னா, அவனுக்கு வந்து மோர் தேன் சிஎஸ்கே வின்னிங் ஃபார் ஹிம் இட்ஸ் ஹிஸ் ஓன் பெர்சனல் கெயின். அதான் வந்து முக்கியம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அவனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கிடைக்குது. அவன் வந்து அப்பியர் ஆறானா, அவனுக்கு வந்து மீம் வைரல் ஆனானா அந்த மேட்டர். எப்போ யூ ரியலி கிரிட்டிசைஸ் எ டீம்னா லைக் யூ ஹேவ் டு லைக் கேர் அபவுட் லைக் வாட் ஆர் ஆல் த ஆக்சுவல் ஹோல்ஸ். ஏதாவது ஒண்ணு ப்ராப்பரா கிரிட்டிசைஸ் பண்ணி இப்போ எல்லாமே ஃபுல் டைம் ஜால்ரா அடிக்கிறவங்களோட மெயின் இன்டென்ஷனே சம்ஹவ் டு கெட் இன்டு தட் இது அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கேட்டரிங் டு த ஃபேன்ஸ் ப்ரோ. ஃபேன்ஸ் அப்படிதான் ப்ரோ இருக்காங்க. நீங்க முக்கி முக்கி இவ்வளோ நாள் பேசி 25K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க. கங்க ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாரும் கை தட்டுங்க. நம்ம 25K வந்துட்டோம். ஐ ஐ ஹேட் அ வெரி லாங் தாட் அபௌட் திஸ். அ நான் வந்து என்னோட அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்ப்பேன் ப்ரோ. இப்ப நான் ஒரு கன்டென்ட் போடுறேன்னு வையுங்களேன், எனக்கு வந்து என்னைக்குமே வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ஸ்டாக்னன்ட்டா இருந்ததே கிடையாது. அதுதான் உண்ம. உங்களுக்கு பார்க்க என்னடா ரொம்ப நாளா ஒரே ஃபாலோவர்ஸ்ல இருக்கான்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலா நான் ஃபாலோவர்ஸ் எடுத்து பார்த்தா, அன்ஃபாலோவும் ஆவும், ஃபாலோவும் ஆவும். அதாவது எப்ப வந்து இந்த ஃபாலோ வந்து அன்ஃபாலோவோட அதிகமா இருக்கோ, அப்போ வந்து கொஞ்சம் அதிகமா தெரியும். நான் வந்து 100 ஃபாலோவர்ஸ் எனக்கு இன்கிரீஸ் ஆகியிருக்காங்கன்னா, ஐ ஹேவ் ஆக்சுவலி கெயின்ட் 300 நியூ ஃபாலோவர்ஸ். ஏன்னா 200 பேர் போவோம் நான் பேசுறதுக்கு. இவன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் அதாவது எனக்கு வந்து நெறைய பேர் வந்து நீ ஆர்சிபிய திட்டுறது கூட வியூஸ்க்காக தான் திட்டுற ஏய் எனக்கு வியூஸ் வேணும்னா உங்களுக்கு ஜால்ரா போட்டுருப்போம் ஃபர்ஸ்ட்டு. புரிஞ்சுக்க. நான் வந்து சிம்பிள் ப்ரோ. ப்ரோ இப்போ குட்டி குஞ்சான அட்ராக்ட் பண்ணணும்னா சிம்பிள். அ நிஜமாலே என்னோட விராட் கோலி பத்தின தாட்ஸ நான் சொன்னாலே போதும். ஆல்ரெடி வந்துருவானுங்க. இவர் நல்லவர்ரா. இந்த குரூப்லயே உண்மையா பேசுறது இவர் தான்டா அப்படின்னு வந்துருவாரு. எனக்கு வந்து அது பேசணும். எங்களுக்கு அது அது நான் சிஎஸ்கேக்கா ஜால்ரா போடுவோம்டா. எங்ககிட்ட சிஎஸ்கேக்காரனே பேச மாட்டேங்கிறான்டா ஒழுங்கா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்ககிட்ட அக்ரி பண்றது கிடையாதுடா. நம்ம எங்களுக்கு வியூஸ், கரெக்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலி ஆக்சுவலி நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நம்ம அந்த இது அந்த ஃபர்ஸ்ட் இந்த ரிலீஸ் ஆனோனே நம்ம போட்ட வீடியோல கொஞ்சம் எம்எஸ்டிய புடிச்சு நல்லா உறிஞ்சு எடுத்திருப்போம். ஒரு 2 செக்மெண்ட்ல. அதுக்கு தான் எடிட் வந்துட்டு இருக்கும். அதாவது எடிட்ல வர்றது ரொம்ப ஈஸி.
ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க. நாங்க 25,000 பேர் இருந்தாலும் சரி, நாங்க வி வில் நெவர் குரோ. நீங்க நெறைய பேர் இந்த 100K, 200K இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஏன்னா அதுக்கேத்த மாரி நான் பேசவும் போறது கிடையாது. பேசவும் தெரியாது. பட் அது கிரவுட் ப்ளீசர்ஸ் கிடையாது. நாங்க வந்து ஒரு 100 பேர்னாலும் அவங்கள ராடிகலைஸ் பண்ணி விட்டுருவோம். அதுதான் எங்களோட மெயின். நாங்க வந்து அதாவது ஏ ராடிகலைசேஷன் குரூப். ஏற்கனவே ஏற்கனவே பல கேஸ் போட ரெடியா இருக்காங்க. இந்த ராடிகலைஸ் இந்த வார்த்தையெல்லாம் வேற நீங்க யூஸ் பண்ணிட்டு இதெல்லாம் அதாவது தேவையா? எங்க எங்க கூட வரான், எங்கள ஃபாலோ பண்ணி எங்களோட இதெல்லாம் அக்ரி பண்றான்னா, அவன் டோட்டலா அவன் பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். அதுக்கு மேல அவன் ஜென்மத்துக்கு மாற மாட்டான். அவன் வந்து எப்புட்ன்னா, ஒரு 5வது படிக்கிறான்னா 10வது தாண்டி விட்டுருவான் அவங்கள. 10வது, 12த் இன்ஜினியரிங்ன்னு அவன அனுப்பிச்சு விட்டுருவான். அவன வந்து திருப்பி அவன் வந்து உங்க கூட சேர மாட்டான். எங்க கூட மட்டும் தான் சேருவான். அந்த ஆள் கம்மியா இருக்கலாம். குவா குவான்டிட்டி கம்மியா இருக்கலாம். ஆனா குவாலிட்டி எங்க ஃபாலோயிங்ல ஜாஸ்தியா இருக்கும். 100K டோட்டல் ம். சிஎஸ்கே ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, ம். இருக்கிற 25K ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் உண்மையாலுமே நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கிறவனுங்க. மித்தவனுங்க வந்து இந்த எடிட்ஸு, பழைய பெருமை, இத பேசி இதில வந்து இதாகிற இது மெயின் இதுவே அப்படிதான் இருக்காங்க. ஸோ நீங்க வந்து லைக் தேர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் குரோயிங் தேர் இஃப் யூ டோன்ட் புட் ஜால்ரா. அதான் வந்து உண்மை. நான் வழக்கமா மொட்டையவன்லாம் ப்ளே பண்ணுவான் ப்ரோ. காவ்யா மாறன் அவங்க வந்து அவங்கனால அவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பிரஷர்லாம் வந்து அவங்கனால மேட்ச் அப்பயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்ப பார்த்தாலும் அவ்ளோ டென்ஷன் ஆவாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரஷர் ஹேண்ட்லிங் பெருசா கிடையாது. அவங்க வந்து உன் பிரைஸ ஏத்தி விடுற அளவுக்கு நீ வீக்கா இருந்திருக்கனா, என்ன லட்சணம்னு தெரிஞ்சுக்க. நான் வந்து இதுல காவியமாறன் அவர்கள திட்ட மாட்டேன். தே சா அன் ஆப்பர்ச்சுனிட்டி தே மேட். இன்னொன்னு அனிருத் ப்ரோ கோச்சிக்குவாரு. அதனால நான் வந்து அவங்கள நான் எதுவும் சொல்லல. அவங்க கரெக்ட்டா தான் நடந்துக்கிட்டாங்க. நீ ஒழுங்கா நடந்துக்கல அவ்வளவுதான். எனி டீம் வில் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அண்ட் இப்படி பண்ணனால அவங்களுக்கு லைக் எந்த பிளேயர் எடுத்தாங்க? ரவி பிஷ்னாயா? ஹூ டிட் தே எண்ட் அப் டேக்கிங்? அவங்க ரொம்ப நேரமா பிளேயர் எடுக்கல. கடைசியா லியம் லிவிங்ஸ்டன் வந்து அன்சோல்டா இருந்தான். அவன தூக்கி திருப்பி 15,00,00,000 16,00,00,000 குடுத்து எடுத்தாங்க. எவ்வளோன்னு தெரியல. 12,00,00,000 என்னமோ குடுத்து எடுத்தாங்க. ஒண்ணும் இல்ல. வேற ஏதாவது பாசிட்டிவ் ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்லல்ல. வேற பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. நல்ல பிளேயர்ஸ் தான். ஹவ் யூ ஃபிட் இன் அதுதான் எனக்கு பிரச்சனை. ஹவ் யூ லேக் எக்ஸ்பீரியன்ஸ். தட் இஸ் ஆல்சோ யங்குன்றது ப்ராப்ளம் இல்ல. த ப்ராப்ளம் இஸ் நெறைய பேர ஒரே நேரத்துல பிளேயிங் லெவல்ல இறக்கி நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. தட் சீனியர் யங்ஸ்டர் காம்பினேஷன் கரெக்ட்டா இல்ல. அது ஒண்ணு. ம். நீ போன ஓட்டையோட திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்க. எப்படின்னா ஹிட்டரு, டெத் பவுலிங் பிரச்சனையோட போயிட்டு திரும்பி அதே பிரச்சனையோட ரிட்டர்ன் வந்திருக்க. இதுல நான் என்னன்னு பாசிட்டிவா நான் சொல்றது நீங்க சொல்லுங்க. நல்ல பிளேயர் எடுத்தாரு. பிரசாந்த் பீரியட். அது நம்மளுக்கு யூஸ் ஆகுதாங்கிறது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். மேட் ஹென்ரி பாசிட்டிவ் தான். மேத்யூ ஆ ஷாட் பாசிட்டிவ் தான். மேட் ஹென்றி பாசிட்டிவ். அத நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் மேட் அந்த ஹென்ரி ஜாக் பாசிட்டிவ். மேத்யூ ஷாட் பாசிட்டிவ். பட் அகைன் வெதர் மேட் ஹென்ரி வில் பிளே அலாங் சைட் வித் எல்லிஸ் ஆர் வில் ஹி பி எ பேக்கப் டு எல்லிஸ்? இதெல்லாம் தெரியல. இட் இன்னொன்னு ரியலி இந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஜாக்ன்னு சொல்லி ஒரு ஆ நியூசிலாந்து பிளேயர். அவரு ஆக்சுவலி ஆக்சுவலி இன்னொன்னு அகில் ஹுசைன் ஃபார் 2 crore இஸ் a ரியலி குட் டீல் தான். டு பி வெரி ஹானஸ்ட். நல்ல டீல், நல்ல டீல். அது ஒண்ணு. அது வந்து எல்லாம் தூக்கிட்டானுங்க. அது ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓவர் ஸ்பின்னர்ங்கிறதுனால எல்லாம் போயிட்டான்ல தெரியல. ஸோ அது ஒண்ணு அகில் நல்ல டீலு. ஹுசைனோட அட்வான்டேஜ் என்னன்னா, பவர் பிளே போட்டுருவான். என்னது ப்ரோ? அகில் ஹுசைனோட அட்வான்டேஜ் பவர் பிளே போட்டுருவான். ஓகே. இன்னொன்னு இப்ப நீங்க 100 அலாங் சைட் வித் அகில் ஹுசைன் கூட ஆடலாம். ஆர் இஃப் அகில் ஹுசைன் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் யூ கேன் ஆக்சுவலி பெஞ்ச் 100 அண்ட் பிளே அகில் ஹுசைன். ஏன்னா யூ ஹேவ் ஒன் எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன். ஸோ நீங்க வந்து நம்பர் 7, நம்பர் 8ல வந்து அகில் ஹுசைன கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அதுமாரி அந்த ஜாக் ஆட்டிங்சனா ஒருத்தன் வந்து இப்ப நியூசிலாந்து பிளேயர் ஒருத்தன எடுத்திருக்காங்க. நல்ல பவுலரு 2 சைடும் ஸ்விங் பண்ணுவாரு. அது இதுன்னு சொன்னாங்க. பட் அகைன் ப்ராப்ளம் என்ன தீஸ் கைஸ் ஆர் பவுல்ட் இன் திஸ் செனா கண்டிஷன்ஸ். நீங்க வந்து ம். அவன் வந்து இந்தியன் கண்டிஷன்ல அதே மாரி டெலிவர் பண்ண முடியுமான்னா டவுட். எல்லிஸ்க்கு இருக்கிற அதே பிரச்சனை தான். எல்லிஸ்க்கும் அ, அதே பிரச்சனை தான். அ. நீங்க போயிட்டு இப்ப இந்தியா, ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, எல்லிஸ் மாஸா இருப்பாப்ல. ஏன்னா, அவர் பவுல் பண்றது கிரீன் பச்சை கலர் புல்வெளியில போட்டுட்டு இருக்கேன். இந்தியால வந்து போட்டா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஃபர்ஸ்ட்டு 3 மேட்ச்ல நம்ம காம்பினேஷன் செட் ஆயிருச்சுன்னா, ம். அமோகமான சீசனா போகும். ம். இல்லன்னா கஷ்டம் தான். நன்றி ப்ரோ. முடிச்சுக்கலாம்.